5 வகை நிலங்களில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று மருதம் வயல்வெளிகளையும் வயல் சார்ந்த இடங்களையும் குறிக்கும் நிலமாகும். ஐபேட், ஆண்ட்ரியா, ஏஐ காலத்தில் மருதம் பேச வேண்டிய கதைக்களம். விவசாயிகளின் வாழ்வியலை, விவசாய நிலத்தின் அவசியத்தை இந்த படம் பேச போகும். பசுமை புரட்சி இனி திரைப்படமாக மலரட்டும். வாழ்த்துக்களோடு படக்குழுவினரை, சிறப்பு விருந்தினர்களை இப்போது மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் லைன் புரொடியூசர் ஜெயக்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அறுவர் பிரைவேட் லிமிடெட் சார்பில் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் கஜேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதை நாயகன் விதார்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள சரவண சுப்பையா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பத்ரி வெங்கடேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். SRM டீன் திருமகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இசையமைப்பாளர் NR ரகுநந்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதை நாயகி ரக்ஷனா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அருள்தாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பாடலாசிரியர் நீதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மருதம் இல்லம் அப்படிங்கறதுனால எல்லாருக்கும் ஒரு பிடி கல்லை கொடுக்கப்படுகிறது, வேர்க்கடலை. எடிட்டர் சந்துரு, அருள்தாஸ் இருக்காங்களா? ஷூட்டிங் கிளம்பிட்டாரா? ஆர்ட் டைரக்டர் தாமு, கோடி நட்சத்திரமாக நடித்துள்ள அக்ஷய் கார்த்திக் அவர்கள் மேடைக்கு அழைக்கிறோம். காட்சி ஒரு நிமிஷம் காட்சி. வீடியோ ஓகேவா? நன்றி. காலமெல்லாம் உழைத்து கலைத்த விவசாயிகளின் பிரச்சனைகளை படமாக எடுக்க முன்வந்ததற்கு பெரிய பெரிய நன்றிகள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்வது ஒருமுறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. அறுவர் பிரைவேட் லிமிடெட் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் லைன் புரொடியூசர் ஜெயக்குமார் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துல ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ் ரக்ஷனா மேடம், விதார்த் சார், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் கஜேந்திரன் சார், அப்புறம் மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சார், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். படம் நல்லபடியாக வந்திருக்கு. எல்லாரும் October 10th இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. எல்லாரும் உங்களோட சப்போர்ட் கொடுக்கணும். அப்புறம் மீடியா அண்ட் பிரஸ் பீப்புளுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். பயம் தோல்வியை தரும், துணிவு வெற்றியை தரும். அப்படி ஒரு கதாபாத்திரத்திலும் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள நடிகர் ஆனாலும், அண்ணன் ஆனாலும், அரசியல்வாதி ஆனாலும் அடிதடியில் வந்து போகும் முகம் அன்பானவர், நடித்து சிறந்தவர், நடிக்காமலே பழக்கத்தில் சிறந்தவர். அன்புடன் அழைக்கிறோம் அருள்தாஸ் அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். மருதம் எனக்கு இந்த படத்துல எப்படி நான் உள்ள வந்தேன்னா கஜேந்திரன் சார் தான். ஆமா,
ஒரு 8-10 வருஷம் இருக்குமா அந்த ஷார்ட் ஃபிலிம். திடீர்னு ஒரு 8-10 வருஷம் முன்னாடி ஒரு கால் வந்துச்சு, சார் நான் கஜேந்திரன் பேசுகிறேன் சார், இன்ஷூட் முடிச்சிருக்கேன், அது மாதிரி வந்து ஜெயம் ராஜா சாட்டை அன்பாளனோட பேட்ச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன், அதில் நீங்கள் பண்ணித்தரோன்னு கேட்டார், இந்த வாழைச்சாலை. அப்புறமே பண்ணி கொடுத்தேன். அன்னைக்கு ஏற்பட்ட ஒரு நட்பு, அதுவும் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணாங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பண்ணாங்க இன்ஸ்டியூட்டு குரூப்பெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு கேப்புக்கு அப்புறம் இந்த படம் அதே மாதிரி சார் மாதிரி வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு உதாத் சார் தான் ஹீரோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் எதுவுமே மறுக்கலை, உடனே போய் பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா ஒரு திரைப்பட இயக்குனர் ஆகணும்னு ஒரு நீண்ட கனவோட ஒரு பயணிக்கிற, சினிமா விட்டு வேற எங்கேயும் போகாமல் தொடர்ந்து ஒரு இலக்கியோட பயணிக்கிற இந்த மாதிரி ஒரு போராட்ட குணமுள்ள ஒரு இயக்குநர்களுக்கு வந்து நான் எப்பயுமே முதல் காரம் கொடுப்பேன். அந்த மாதிரி தான் கஜேந்திரன் அவர்களுக்கும் நான் வந்து இந்த படம் பண்ணோம். எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறேன். பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒரு நேட்டிவிட்டி ஃபிலிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தென் மாவட்டங்கள் வந்து தான் வரும். இப்போ மதுரை, தேனி, பொள்ளாச்சி, அந்த மாதிரி. பட்டு இந்த பக்கம் வட தமிழகத்திலேருந்து வர்ற கதைகள் ரொம்ப குறைவு. இவர் வந்து ஆற்காடு மாவட்டம், அந்த ஏரியாவில் உள்ள ஒரு கல்ச்சர், ஒரு விவசாயியோட கதை, அதை வந்து ரொம்ப அழகாக நுட்பமாக ரொம்ப லைவாக எடுத்தாங்க. எப்படின்னா ரொம்ப ஒரு சினிமாட்டிக்காக இல்லாமல் ரொம்ப இயல்பாக நேச்சுரலாக. லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மார்க்கெட்டு, ஒரிஜினல் அந்த மாதிரி எல்லாமே, எதுவுமே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்காது. அதை நடிச்ச ஹீரோவும் அதே மாதிரி ரொம்ப இயல்பாக அடிக்கக்கூடியவர். நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். விதாத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ஃபிலிமுக்கு ஒரு பொருத்தமான ஒரு கதைநாயகன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி பெறும். அதே மாதிரி வந்து எனக்கு வந்து ரகுநந்தனோட முதல் படத்துலேருந்து எனக்கு பண்ணியிருக்கோம். தென்பேர் புறா காட்டலும், தொடர்ந்து நீர்ப்பறவை, நிறைய படங்கள். ஒரு அற்புதமான ஒரு இசையமைப்பாளர் தமிழ் சினிமாவில். நேட்டிவிட்டியும் பண்ணுவார், ஃபேண்டசியும் பண்ணுவார். எல்லாமே நல்ல ஒரு இசை தெரிஞ்ச, முழுமையாக தெரிஞ்ச ஒரு இசையமைப்பாளர். கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் நல்லா பண்ணியிருப்பேன் நான் வந்து நம்புகிறேன். இந்த படத்தை தயாரிக்க முன் வந்த தயாரிப்பாளர் வெங்கடேஷ் சாருக்கு நன்றி. ஏன்னா ஒரு சின்ன படமாக இல்லாமல் ஒரு கண்டென்ட் பேஸு உள்ள ஒரு ஃபிலிமாக கமர்ஷியலாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுறதுக்கு வந்து தயாரிப்பாளர் ரொம்ப குறைவு. இப்போ வந்து புதுசாக வந்திருக்காங்க. தொடர்ந்து அவர் நிறைய படங்கள் பண்ணணும். அவருக்குடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தில் ஒளிப்பதிவு செஞ்ச ஒளிப்பதிவாளர் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக மருதம் வந்து செல்வ செழிப்போடு பெருவெற்றி பெறும். நன்றி. தேங்க்யூ. சாட்டை இயக்குனர் அன்பழகன் அவர்களை அன்புடன் வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்ததாக பேச அழைக்கிறோம். பச்சை புல்வெளிகளுக்கு மத்தியில் கோட்டு போன்ற காட்சிகள் மிக நேர்த்தியாக வடிவமைத்த கலை இயக்குனர் தாமு அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைத்து மீடியா ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்தில் கலை இயக்குனராக வாய்ப்பு தந்த அண்ணன் கஜேந்திரன் அவர்களுக்கும், நம்ம ப்ரொடியூசர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. இதில் எல்லாமே பெரிய ஒர்க்கும் இருக்காது, பெரிய செட்டும் இருக்காது. ஆனால் யதார்த்தமான விஷயங்களை நிறைய பண்ணியிருக்கோம். எதை பண்ணுன்றது எல்லாமே அந்தளவுக்கு இயல்பாக, அதிகம் இல்லாமல் லைவாக பண்ணியிருக்கோம் எல்லாமே. அதனால் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணன் அவர்களுக்கு எனக்கும் நன்றி. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். கலப்படமில்லா கரிசல் காட்டு இசை, பொன்னை விளைவிக்கும் பூமி தாயின் பசுமை வளம் தழைக்க இதயத்தில் நிரம்பி வழியும் நல்லிசை, வயக்காடும் வரப்புகளும் வாய்க்காலும் காற்றில் கை நீட்டி வரவேற்கும் மருதம் இசையின் இசையமைப்பாளர் என்ஆர் ரகுநந்தன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த வெங்கடேஷன், தயாரிப்பாளர் வெங்கடேஷனுக்கும் டைரக்டர் கஜேந்திரன் சாருக்கும் நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஆக்சுவலாக எனக்கு வந்து அவர் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டார். இந்த படம் வந்துட்டு
நான் வந்து இப்போ ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படம் பார்த்துட்டு தான் இந்த பாட்டெலாம் சாங்லாம் கம்போஸ் பண்ணோம். தென்மேற்கு பருவக்காட்டு நான் எப்படி பண்ணனோ அதே ஸ்டைலில் தான் பண்ணோம். ஸோ வந்து டைரக்டர் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு படம் போட்டு காமிச்சாங்க. பார்த்துட்டு இந்தந்த பிளேஸ்மெண்ட்லாம் சாங் வச்சுக்கலாம் சார் அப்படின்னு சொன்னேன். அவரு ஓகே சார் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ப்ரொடியூசர் அவருக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவர் தலைவர் வந்து அவரோட நான் 2வது படம் பண்ணுறேன். என்றால் ஒரு நாள் நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம். ஆமாம், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 அவார்டு வாங்கிச்சு. ஸோ 2வது படம் அவரோட இப்போ சேர்ந்து பண்ணியிருக்கேன். அப்புறம் ஹீரோயின் ரக்ஷனா அவங்களோட இப்போ ஒர்க் பண்ணியிருக்கேன். அருள்தாஸ் சார் இங்கே இல்லை, அவரோட நான் தென்மேற்கு பருவக்காட்டிலேருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். தென்மேற்கு பருவக்காட்டு, நீர் பறவை, நிறைய படம் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா படமே ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்தில் நான் பார்த்தது என்னென்னா, ஒரு விவசாயியுடைய லைஃப்பை வந்து அழகாக எடுத்திருக்காரு. ஒரு விவசாயினா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும், அவர் பிரச்சனையில மாறினோம்னா அந்த பிரச்சனை வந்து எப்படி வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவான் அப்படின்றது இந்த படத்தோடைய ஒரு பெரிய மையப்புள்ளியாக இருக்கும். அயோத்தி படத்துக்கு நான் இதே மேடையில் சொன்னேன், ஒரு குறிஞ்சி பூ பூத்த மாதிரி இந்த படம் கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்னுட்டு. கண்டிப்பாக இந்த படமும் மருதமும் மக்கள்கிட்ட வந்து ஒரு அவேர்னஸ் உருவாக்கும். அதாவது எப்படின்னா, ஒரு விவசாயி வந்து ஒரு வயலை வச்சிருப்பான். அந்த 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 வயலை வந்து எப்படி பாதுகாக்கணும், ஒரு லோனோ அல்லது மற்ற விஷயங்கள வாங்கினா எப்படி அதை வந்து சேஃபாக வச்சுக்கிறணும் அப்படின்றது இந்த படம் வந்து சொல்லுது. ஸோ கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன் கதையை சொல்லலை சார், சும்மா ஒரு லீடு தான். ஸோ வந்து சரவண சுப்பையா சார் இருக்கட்டும், அதுக்கப்புறம் கோ ப்ரொடியூசராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. இந்த சாங்கும் ரொம்ப 4 சாங் வந்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீதின்ட்டு லீட் கிரேட் எழுதியிருக்காங்க. ஸோ மற்ற படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் வயலும் வாழ்வியலும் நேர்த்தியாக சொல்லும் மருதம் படத்தின் எடிட்டர் சந்துரு அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து என்னன்னா, ஒரு ஒன்லைன்ல சொல்லணும்னா, நான் இயக்குனர்கிட்ட அப்பப்போ சொல்லுவேன், கோட்டுக்கும் கோவணத்துக்கும் உள்ள கதைதான் மருதம். வயலும் வயல் சார்ந்து உழவும் உழவனுடைய தொழில் சார்ந்து இயங்குவதுதான் இந்த மருதம். அதாவது கண்டுகொள்ளப்படாத திறமைகள் நிறைய இங்க இருக்கு. அதுல ஒண்ணுதான் நம்ம கஜேந்திரன் இயக்குனர். அவர் உண்மையிலே ஒரு தயாரிப்பாளருக்கான ஒரு இயக்குனர். ஏன்னா நேர்த்தியா செலவு வைக்காம எவ்வளவு விரைந்து முடிக்க வேண்டுமோ அப்படி செய்யக்கூடிய ஒரு இயக்குனர். அவருக்கு அந்த கஜேந்திரன் ஒற்றை சொல்லுக்காக தான் நானு, ஆர்ட் டைரக்டர், கேமராமேன் எல்லாரும் இணைஞ்சோம். உண்மையிலே இந்த படம் வெற்றி பெறும். அவருக்கு உறுதுணையா இருந்த அனைத்து மிகப்பெரிய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், விதாத் சார் மற்றும் ஹீரோயின் ரக்ஷனா, இவங்களுக்கு எல்லாம் நான் நேர்லயே ஸ்பாட்ல போய் ஒர்க் பண்ணும்போது நேர்லயே பார்த்து அவங்களுடைய அர்ப்பணிப்பேன். உண்மையிலேயே வியக்கத்தகுந்த பல இது என்ன சொல்றது, வியக்கத்தகுந்த செயல்களை எல்லாம் செஞ்சாரு விதாத் சாரு அந்த இடத்துல. ஏன்னா கேரவான் கூட இல்லை, அதனாலே ஆச்சரியப்பட்டு போனோம். உண்மையிலேயே இது கஜேந்திரன் அவருக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமாக தான் நாங்கள் நினைக்கிறோம். உண்மையிலேயே வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் மந்திரமோ மாயங்களோ நம்பி நீ ஓடாது, தந்திரமோ சூழ்ச்சிகளோ நம்மை வெல்லாது பாடலாசிரியர் நீதி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். லிரிக் ரைட்டர் வரலையா? அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் எப்படி உள்ள வந்தேன்னா, கஜேந்திர சார் எங்கள் ஊர். அதன் மூலமாக தான் எனக்கு அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. படம் நல்லா வந்திருக்கு. பாடல் 4 பாடல் இருக்கு. அது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். மீடியாவில் வந்திருக்கீங்க எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த படம் வெற்றிக்காக சப்போர்ட் பண்ண நான் அன்பாக கேட்டுக்கிறேன். விதாத் சாரு மற்றும் அனைத்து நடிகை, ஹீரோயின் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் மனச்சோர்வு வரும் போதெல்லாம் மனைவி பக்கம் இருந்தால்
கருகி போன கனவும் துளிர்விடும். அப்படி ஒரு நம்பிக்கை விதைக்கும் மனைவியாக மார்கழி திங்களில் வந்த தென்றல் காற்று, சோகம் விழுங்கும் முகம், சொர்க்கம் மறைக்கும் முகம் ரக்ஷனா அவர்களை பேச அழைக்கிறோம். 2 குழந்தைக்கு அம்மாவா, யாருமே நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, கதையை கேட்டு நடிக்க வந்திருக்காங்க. பெரிய வாழ்த்துக்கள். 2 குழந்தையில ஒரே ஒரு குழந்தைதான் இருக்கு இதுல. மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் பிரஸ் அண்ட் மீடியா சேனல்ஸ்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் ரக்ஷனா. மருதம் என்னோட செகண்ட் படம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி. என்னை சப்போர்ட் பண்ண என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை தேடி என்னை நம்பி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த கஜேந்திரன் சார் டைரக்டருக்கு, சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சார் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது நான் வந்து ஆக்சுவலி எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி தான், எப்படி நீங்கள் ஒரு அம்மாவா நடிக்கலாம் செகண்ட் படத்துலேயும் வந்து. அதோட ஆன்சர் நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சார் பற்றி சொல்லணும். சார் வந்து SRMல ப்ரொஃபஸர். சத்தியமா நான் நினைச்சேன் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க போறாங்க, அடிக்கலாம் போறாங்க, திட்ட போறாங்க, என்னென்னமோ பண்ண போறாங்கன்னு. ஆனா பட் சார் வந்து எனக்கும் சாரோட பாண்ட் வந்து ரொம்ப வேற மாதிரி இருந்துச்சு. என்னன்னா எப்படின்னா, எனக்கு ஏதாவது சீன்ல எப்பவுமே நான் கன்ஃபியூஸ்டா தான் இருப்பேன். ஆனா எனக்கு ஏதாவது கன்ஃபியூஷன்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் சார் கிட்ட கேட்க மாட்டேன். ஒரு மாதிரி இப்படியே சாரை பார்ப்பேன். சார் எப்படின்னு தெரியாது, அது கண்டுபிடிச்சிருவாங்க. ஏதோ டவுட் இருக்குன்னு சொல்லி அப்படியே வந்து எனக்கு திரும்பவும் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க. அண்ட் ஹி மேட் மீ ஃபீல் ரியலி ரியலி கம்ஃபர்டபுள். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல்சோ தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர் அரூர் பிரைவேட் லிமிடெட் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் விதாத் சார், சத்தியமா செகண்ட் படத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர் கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கும்னு நான் கனவுல கூட பார்க்கல. பட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். He's an amazing actor on screen and off screen. சாரோட கிராஃப்டை தனியா நம்ம இங்க இருந்த பிஹைண்ட் த கேமரா நின்று பார்க்கும்போது அது ரொம்ப ரேரா இருக்கும். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். சார் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுல ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் சார் இஸ் அன் லிட்லி அமேசிங் ஆக்டர், நான் சொல்ல வேணாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் இதுல ஒர்க் பண்ண டிஓபி சார், ரொம்ப விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த சின்ன ஊரை ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. அண்ட் ஐ லவ் த விஷுவல்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். இதுல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், லைட் டிபார்ட்மெண்ட், கேமரா டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் கிரேட் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் தேங்க்யூ. ஏன்னா நம்ம இந்த படம் வந்து வெள்ளூர்ல எடுத்தோம், சம்மர்ல எடுத்தோம். எல்லாருக்கும் தெரியும் வெயில் எப்படி இருக்கும்னு. ஐயோ, அந்த வெயில்ல எல்லாரும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பா இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் ஆஃப் தெம். அண்ட் அஃப்கோர்ஸ் மியூசிக் சார், மியூசிக் டைரக்டர். ஐயோ சார், என்ன சார் சான்ஸே இல்லை சார், ரொம்ப அழகா இருக்கு. இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது என்ன சொல்றது, நம்ம படத்துல என்ன இமோஷன்ஸ் கன்வே பண்ணியிருக்கோம் அது சார் வேறொரு லெவலுக்கு எலிவேட் பண்ணியிருக்காங்க. அந்த இமோஷன்ஸ் வித் ஹிஸ் மியூசிக் அண்ட் மேஜிக்லாம் இருந்துச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கம்மிங் பேக் டு த கொஸ்டின், நீங்க எப்படி அந்த செகண்ட் படத்திலேயே ஒரு அம்மா கேரக்டர் பண்ணலாம்? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து இங்க இருக்கிற ஸ்டீரியோ டைப் தான் நான் நினைக்கிறேன். நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் இதை ஃபேஸ் பண்றாங்க. ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் மட்டும் இல்லை, நம்ம சொசைட்டில இந்த மாதிரி வேற மாதிரியான நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் உடைச்சிட்டு வேற மாதிரி ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நான். ஸோ அதே மாதிரி சொல்லும்போது, அம்மான்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு இமோஷன். ஸோ அப்படி வரும்போது நான் எல்லாம் வந்து என்னோட அம்மா மட்டும்தான் பார்த்து வளர்ந்துருக்கேன். இந்த ஊர்ல இருக்கிறவங்க எப்படி அவங்கள குழந்தைய பாத்துக்கிறாங்க, எப்படி டெய்லி பேசிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வந்து சிட்டியில பிறந்து வாழ்ந்து இருக்கிற ஒரு பொண்ணு. ஸோ எனக்கு அது பெரிய ஒரு சேலஞ்சா இருந்துச்சு. எனக்கு மதர்ஹுட்னு சொல்ற அந்த பியூரான கான்செப்ட் வந்து இந்த வயசுல எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருந்துச்சு ஆஸ் அன் ஆக்டர். எனக்கு அது பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த படத்துல எனக்கு அது பண்ண பர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு, ஸ்கோப்பும் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, ஸ்டோரி ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் ஐ வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் மருதம்
ஒரு சின்ன விஷயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லி ரொம்ப சினிமேட்டிக்லி அண்ட் கமர்ஷியலி எடுத்திருக்காங்க. and I'm so grateful to be a part of this film. கண்டிப்பா எல்லாரும் October 10th தியேட்டர்ல வந்து பார்க்கணும். எங்களை எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ ரக்ஷனா. அடுத்து நான் பேச அழைக்கிறோம் மருதம் கதையில் மனதில் நிற்கும் மற்றொரு கதாபாத்திரம் அனு பிரியங்கா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம், பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு. ஃபர்ஸ்ட்லி விதாத் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் மீ டு த ஸ்டேஜ். அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம். அன்பழகன் சார் இருக்காருங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இருந்து படத்துல வாய்ப்பு கொடுத்தது அன்பழகன் சார் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த இடத்துல. அண்ட் கஜேந்திரன் சார் ஃப்ரம் அந்த படத்துல இருந்து என்ன செகண்ட் ஃபிலிம்க்கு ஆப்ட் பண்ணதுக்கு ட்ரெய்லர்ல பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ வெரி மச் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் ரக்ஷனா, ஷீ இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட், லைக் ஸ்பாட்ல வந்து. அண்ட் விதாத் சார் பத்தி சொல்லணும்னா லைக் நிறைய டீச் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன ரோல் பண்ணாலுமே அவரோட காம்பினேஷன் இருந்த சீன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு இம்ப்ரவைசேஷனா இருக்கட்டும் ரொம்பவே. அண்ட் செகண்ட் ஃபிலிம்ல இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றது வந்து நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா எல்லாருமே October 10th தியேட்டர்ல வந்து பார்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் சவால்கள் பல கடந்தும் மனம் சளைக்காது சாதித்தவன், கலைக்காக ஏங்கி தவித்தவன், கிடைத்த வாய்ப்பில் எல்லாம் ஆழ் மனதிலிருந்து நடித்து சிறந்தவன், வருடங்கள் 15 அல்ல தமிழ் சினிமா வரலாறு உள்ளவரை மைனா இருக்கும் பேசும், எளிய மனிதர்களின் கதையில் எப்போதும் இருக்கும் மருதம் மண் மணக்கும் கதையின் நாயகன் விதாத் அவர்களை பேச அழைக்கிறோம். என்னாச்சு? இங்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கம். ஃபஸ்ட்டு நன்றி வந்து இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முதல் காரணம் வந்து டைரக்டர் அன்பழகன். அவர் தான் வந்து கஜேந்திரனை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த மாதிரி என்னுடைய நண்பர் ஒரு நல்ல கதை வச்சுருக்காரு, நீங்கள் கேளுங்க அப்படின்னு. நான் கதை கேட்டபோது எனக்கு நான் அவர்கிட்ட கேட்டேன், இது உங்கள் லைஃப்பில் நடந்ததா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது நடந்ததா, இல்லை உங்கள் கற்பனை கதையான்னு. இல்லை என் ஊரில் நடந்த கதை அப்படின்னாரு. என்னுடைய நண்பருக்கு நடந்ததுன்னு. அப்போ நான் லொக்கேஷன் பார்க்கும்போது அந்த நபரையும் சந்தித்தேன். இது ஒருத்தரை சார்ந்து இல்லை, மொத்தம் அங்கே ஒரு 3-4 பேரை சந்தித்தோம். 3-4 பேரை சந்தித்த போது அவங்க அதோடு வாழ்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. அப்போ இந்த படம் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாங்கள் படம் முடிச்சிட்டோம். இது வெறும் வடார்காடு மாவட்டத்தில் இருக்கிற ராணிப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் மட்டும் நடக்கலை, இது ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்குது. ஏன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம மீடியா நண்பர் தான் ஒருத்தர், அவர் வந்து ஃபோன் பண்ணார், இந்த ஏரியாவில் உங்களுக்கு யாரையாவது தெரியுமா அப்படின்னாரு. ஏன் என்ன விஷயம் அப்படின்ன போது இந்த படத்தில் என்ன நடந்ததோ அதே சம்பவத்தை அவர் சொல்கிறார். அதுவும் ஒரு சீனாகவே இருந்தது. அந்த சீனை அவர் சொல்கிறார், எனக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் போய் பாருங்கள், உண்மை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அங்கே இருக்கிற காவல் நிலையத்தில் போய் தகவல் சொன்னீங்கன்னா அது ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கூட கேட்கல. ஏன்னா இது வந்து லைஃப்பில் ஒன்று நீங்களே கொடுத்துருக்கீங்க, பேப்பரில் பார்த்து நான் கடந்து போயிருப்போம், இல்லைன்னா எங்கேயாவது விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம், நமக்கு இல்லைன்னு சொல்லி நகண்டு போயிருப்போம். ஆனால் இது வெறும் படிக்காத பாமர மக்கள் மட்டும் இல்லை, படித்தவங்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதனால் இந்த படம் வந்து அவசியமாக சொல்ல வேண்டிய ஒரு கதையாக இருந்தது. அப்படி தான் அந்த படம் வந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படம் நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து அருள்தாசன்னா அவர் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து மாறன், முக்கியமாக சொல்ல வேண்டியது மாறன். அவர் அப்போ தான் ஜேபிபி படம் பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆச்சு. நானும் மாறனும் ஒன்றா வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் 1 படத்தில் வந்து ஃப்ரெண்டாக பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நான் அவரை ஃபோனில் 2-3 டைம் பேசியிருக்கேன். இந்த ஜேபேபி படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர்கிட்ட பேசினேன். அப்போ நான் சொன்னேன், நம்ம 2 சேர்ந்து ஒரு கூட பயணிக்கிற மாதிரி ஒரு நல்ல கதை இருந்தால் நம்ம பண்ணலான்னு. அப்போ கேட்ட கதை இது. அப்போ இந்த கதையில் ஒரு சின்ன கதாபாத்திரம் மாறன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, அப்போ அவங்க வந்து
அவர் சொன்னார், இல்லை பட்ஜெட்டு அப்படின்னா நீங்கள் மாறன்ட்ட பேசுங்க, கதை பிடிச்சா எல்லா நடிகர்களும் வந்து பணத்தை அதுக்கு அடுத்த படமாக பார்ப்பாங்க, நீங்கள் சொல்லுங்க என்ன. மாறன் கதை கேட்டு பிடிச்சது, அவர் சம்பளத்துக்கும் அதே இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. வந்து நாங்கள் பேசி ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே ரொம்ப பிரமாதமாக நடந்திருக்கு. மாறன் வந்து ஜெயபேபி மாதிரி இதுலேயும் அவர் எவ்வளோ காமெடி பண்ணுறாரோ அதே நேரம் நம்மளை கலங்கவும் வச்சுருவாரு. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதனால் மாறன் அண்ணாக்கு வந்து இந்த டயத்தில் நான் இன்னைக்கு வரல அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் சொன்னோன்னு வந்தாருங்கிறது ரொம்ப சந்தோஷம். அப்படி ஏன்னா அந்த படத்துக்கு ரொம்ப தேவை, அது ஒரு முக்கியமானது. அப்புறம் ரக்ஷனா வந்து ஆக்சுவலாக இதுக்கு இந்த கதை கேட்டாச்சு, ஒரு குழந்தைக்கு அம்மா, அப்போ ஹீரோயின் யாராவது சொல்லுங்க உங்களுக்கு சைடில் அப்படின்னு. எனக்கு தெரியல, நீங்கள் பாருங்கள் யாரும். நாங்கள் வேற எல்லாம் பேசிட்டு இருந்தோம். திடீர்னு இவர் வந்து சொல்கிறாரு, இந்த பொண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏங்க அது ஸ்கூல் படங்க, அது சின்ன பொண்ணு, அது எப்படிங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் நேராக பார்த்தீங்க. இல்லை எனக்கு தோணுது அப்படின்னாரு. அப்போ லொக்கேஷன் அவங்க ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு. இல்லை சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஏன்னா அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு. அவங்க வந்து இந்த பையனுக்கு அம்மாவை ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். ஆனால் அவங்க ரொம்ப கிளவர். எப்படின்னா அந்த கேள்வி யாரும் கேட்கவே மாட்டாங்கன்னா அவங்களே அந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்லிடுறாங்க. ரொம்ப கிளீனாக வந்து 2வது படத்துலேயே நான் தாயார் நடிக்கிறது அப்படின்னு யாராவது கேட்பீங்க, இதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில் யாரும் கேட்பேன்னா நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு அவங்க அந்த கேள்வியும் கேட்டு அதுக்கு ஒரு பதிலையும் சொல்லிடுறாங்க. ரொம்ப ஏன்னா அந்த தாட் இருக்குல்ல, ஆக்டிங்க்கு வந்து நம்ம ஆக்டர் அவ்வளோதான், அது இந்த இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணல, ஆக்டர் நம்ம பிடிச்சிருந்தா பண்ணணுங்கிற ஒரு விஷயம். அவங்க வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியோட பழகின மாதிரி தான் எனக்கு இருந்தது. ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு நீங்கள் வந்து நடித்ததுக்கு, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த படம் வந்ததுக்கப்புறம் எழுதுவாங்க, உங்களை பற்றி எல்லாருமே பேசுவாங்க. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரொம்ப எங்களையெல்லாம் விட அந்த பையனை சொல்லணும், அது இயக்குனருடைய பையன். ஆக்சுவலி வந்து எல்லாம் குழந்தை நட்சத்திரத்தை கூட்டு வந்து நடிக்க வச்சோம்னா அது என்ன இருந்தாலும் அதில் ஒரு 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 கட்டமைப்பு இருக்கும், ஒரு கிளாரிட்டி இருக்கும். இப்படி பேசுங்கிறது ஒன்று தெரியும். இவன் பார்த்தீங்களா, அவன் பாட்டு எதாவது சட்டையை கிழிச்சிட்டு இப்படி தான் பார்ப்பான், ஏதாவது சும்மா ஆடுறானா கூட கேட்கவே மாட்டான். ஆனால் இப்போ படமாக பார்க்கும்போது தெரியுது, எங்களை விட சிறந்த ஆக்டிங் அவன் தான் பண்ணியிருக்கான், ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்கான். அதை வந்து உனக்கு தான் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கான். அது ஆக்சுவலாக அந்த டயத்தில் கூட என்னடா நைட்டுலாம் ஷூட் நடக்கும், சொன்னதை கேட்க மாட்டானுன்னு கூட நமக்கு தோணும். டைரக்டர் இல்லை சார், அவர் வந்து குழந்தைய விட்டு படமே வேண்டான்னு கூட போயிடுவார், அவ்வளோ பாசம் குழந்தை மேலே. சரி எடுக்கிறதுனால எடுத்து அதை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கான். அப்புறம் இயக்குனர் சரவண சுப்பையா சார், அவங்க வந்து அந்த கதையுடைய அது பீக் டயத்தில் ஒரு இடம் ஒரு விஷயம் இருக்கும், அதை வந்து ரொம்ப பிரமாதமாக சார் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு சாரை வந்து நான் ஆக்டர் சின்ன கேரக்டர் பண்ணுறதுலேருந்தே எனக்கு தெரியும். திருவண்ணாமலை படத்தில் தான் ஃபஸ்ட்டு சந்தித்தோம். அன்னைக்கு நான் எப்படி பார்த்தேனோ அதே எங்காவே இருக்கார், அப்படியே இருக்கார். கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க சாருக்கும் ரொம்ப நன்றி, இப்படி ஒரு படத்தில் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. அப்புறம் இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் அருள் வல்ல இல்லையா, அவர் ரொம்ப ஏன்னா இந்த ஊரில் வந்து அவரை தான் முதல்ல சொல்லணும். ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணது வந்து ஏப்ரல் மேல, வெள்ளூரில் வெயில் கேட்கவே வேணாம், வறுத்து உட்கார வச்சிருக்கு. அந்த இடத்துல அவர் கேமராவை எடுத்துட்டு நாங்களாம் கூட ஷார்ட் முடிஞ்சோடனே ஒதுங்க இடம் இருக்காது, இல்லைனாலும் ஒரு மைண்ட்லேயே ரிலாக்ஸுங்கிற ஒரு இடத்துல இருப்போம். ஆனால் அடுத்த ஷாட்டுக்கு போயிடுவாங்க. அந்த வெயிலில் வந்து அப்படி எடுத்தது வந்து ஒளிப்பதிவாளர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதனால் அந்த டீமுக்கே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எடிட்டர், அவரும் வந்து எடிட்டர் ரூமில் தான் இருக்கணும், இல்லை ஸ்பாட் எடிட்டிங் இருக்கணும். ஸ்பாட் எடிட்டர் இல்லை, ரூமில் தான் எடிட்டிங். ஆனாலும் அவர் வந்து டெய்லி ஷூட்டில் வந்து உட்காந்துருவார். ஷார்ட் அப்படி கேமரா பக்கத்தில் நின்று என்ன தேவை இருக்குது எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார். அதனால் ஈஸியாக முடிஞ்சு படம் முடிஞ்சு ஆக்சுவலாக ஷூட் முடிஞ்சு கிளம்பும்போது காப்பி ரெடி, எடிட்டிங் முடிச்சிட்டாரு. அவ்வளோ ஸ்பீடாக ரொம்ப அழகாக பண்ணார். எடிட்டருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் வந்து இதில் செட்டு இல்லைன்னாரு, செட்டு மட்டும் போகிறது இல்லை. ஆர்ட் டைரக்டர் அந்த அடிச்சிட்டாங்களா
செட்டுமனும் இல்லை, அதை வந்து ரொம்ப இயல்பு மாறாமல் அந்த ஊரில் இருக்கிற சின்ன விஷயங்களுக்கு மாறாமல் கரெக்டாக அந்த இடத்துல வைக்கிறது இருக்குல்ல ப்ராப்ஸ், வேற இடத்துல இருக்கும், அது அந்த வீட்டுக்கு கொண்டு வரணும், இல்லை இங்கே இருக்கிறது தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு ஆர்ட்டோட வேலை. அது ரொம்ப அழகாக பண்ணார் தாமு சார். அதனால் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாரி அனு, அவங்க இல்லை, அவங்கெல்லாம் வந்து நானும் அப்படி தான் இருந்தேன். ஏதாவது யாராவது ஒரு மேடையில் ஒரு சின்ன ரோல் பண்ணால் நம்மளை கவனிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது. அவங்க வந்து கூப்பிட்டோன்னே வந்திருந்தாங்க. ரொம்ப நன்றி, ஆடியோ ஃபங்க்ஷன் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக அவங்க அந்த படத்துலேயும் நடிச்சிருந்தாங்க. அதிலே கேட்டேன், அன்பழகன் சார் படத்தில் நான் நடிச்சிட்ருக்கேன், அந்த படத்துலேயும் அவங்க ரோல் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு சீன் தான் பண்ணாங்க, ரொம்ப செம்மையாக பண்ணியிருந்தாங்க. யாரும் கேட்டாமல் இந்த படத்தில் நான் சொல்ல, அவர் டைரக்டராக அதில் ஒர்க் பண்ணவங்க கூப்பிட்டுருந்தாங்க. இந்த படத்துலேயும் ஒரு நல்ல ரோல், ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் கண்டிப்பாக இருக்குது. இல்லை எனக்கு தேங்க்ஸ் இல்லைங்க, டைரக்டர் தான். அதனால அவங்களுக்குமே நன்றி. அப்புறம் இந்த விழாவின் நாயகன் எங்கள் இசையமைப்பாளர், ரொம்ப பிரமாதமான, ஏன்னா ஆக்சுவலாக என்றாவது ஒரு நாள் வந்து தலைவர் பிச்சு எடுத்திருப்பாரு. அவ்வளவு விருதுகளுக்கும் காரணம் வந்து அந்த பின்னணி இசை. ஏன்னா ஒரு என்னதான் நடித்தாலும் அந்த கோர்வையை அழகாக வந்து பின்னணி இசை சேர்க்கறதுல பாடல் தலைவன் பிச்சிருவார். ஆனால் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ரொம்ப பிரச்சனையான விஷயம். அது ரொம்ப அழகாக கையாண்டிருந்தார். இந்த படத்துலையும் நானும் படம் பார்க்கணும்னு கேட்குறேன் தலைவா. அவர் நீங்கள் நேராக வெள்ளித்திரையில் காண்கன்னே சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் இன்னும் படம் பார்க்கல. ஆனால் எனக்கு தலைவர் மேலே ஒரு நம்பிக்கை. ஏன்னா அதில் வந்து ஒரு டீசர்னு ஒரே ஷாட் ஒன்று பண்ணியிருப்போம், சும்மா நடந்து வரதை. அது வந்து அந்த ஷார்ட்டை பார்த்துட்டு 1000 பேர் அதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப கதையே சொல்கிறாங்க. அப்போ அது சொல்கிறதுக்கு ஒரு காரணம்னா தலைவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக், அதில் போட்ட ஒரு சின்ன விஷயங்கள். ரொம்ப நன்றி தலைவா, இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நான் வந்து ஊரில் வந்து நம்ம அங்கே உள்ள அவர் ஃப்ரெண்டு மேனேஜர்னு நினச்சேன், நீதி. ஆனால் அவர் கவிஞர்னு இப்போ தான் தெரியுது. திடீர்னு இன்னைக்கு வந்து ஏற்றுறாங்க. ரொம்ப பிரமா தலைவா, உங்களை அங்கே பார்த்தோம், ஆனால் நீங்கள் பாட்டு எழுதுவீங்கன்னு தெரியாது, ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கீங்க. நான் கூட நீதி எங்கே அவரை காணணும் நினச்சானது, எனக்கு உண்மையிலே சர்ப்ரைஸ். இல்லை எனக்கு முன்னாடி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா, எனக்கு அதுவும் ஞாபகம் இல்லை, சொல்லியிருந்தாலும் ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு பயங்கர சர்ப்ரைஸு. அங்கே ஷூட்டிங்கில் இருப்பார் அவர். ஸோ ஊருக்காரன்னு நினச்சேன், இங்கே வந்து அவர் அங்கேருந்து பாடல் எழுத ஆரம்பிச்சேன் நினைக்கிறேன். ரொம்ப பிரமாதம். நன்றி கவிஞர் நீதிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்கள். அப்புறம் என்ன விட்டேன், அதான் தலைவர் தான் விட்டார். இந்த ஏங்க உங்களை விட்டுட்டேங்க, அவர் பக்கத்தில் சொல்றாரு. அதான் அவர் வந்து ஓமையா சொல்றாரு, இந்த இவரை விட்டேன், டைரக்டர்ப்பா டைரக்டர் என்ன சொல்றது அப்படின்னு. ஏன்னா ரொம்ப அற்புதமான ஒரு கதை. அதை வந்து என்னென்னா ஆக்சுவலி எனக்கு சில பண்ணும்போது எனக்கு நான் எந்த வசதியும் அந்த படத்தில் வந்து கேட்கல, அவங்களும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நடந்துருச்சு. நான் வந்து இதெல்லாம் வசதியாக இருக்கணும். ஏன்னா மாறன் வந்த அன்னைக்கும் ஒன்று சொன்னார், நீலாம் பழைய பிசியா அப்படின்னாரு. என்னங்க சொல்கிறேன், சினிமா எப்படி மாறிடுச்சு, இன்னும் 35 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கீங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஷூட்டிங் சொல்லிட்டு 4 பேர் இருப்போம், அங்கே வச்சு போயிட்டுருக்கோம், எந்த வசதியுமே கிடையாது. நான் சொன்னேன், இந்த ஊரில் என்ன வசதிங்க கொண்டு வர முடியும் பாருங்கள். எனக்கு இல்லை, இன்னைக்கு லொக்கேஷனே மாற்றிருக்கலாம்ல, ஏன் கதை இந்த ஊரில் நடக்குது அதான் இருக்கணும். ஐயோ, நாங்கள் எங்களுக்கு ஷார்ட் முடிஞ்சால் ஒரு கயிற்று கட்டில் போட்டு உட்காரணும். அது இப்போல்லாம் அப்படி இல்லை. அது வந்து நம்ம ரெஸ்ட் ரூம் போகணும்னா இங்கேருந்து பைக் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போகணும். ஏன்னா இப்போ எங்கேயாவது ஓரமாக போகலாம் வச்சுங்களேன், அங்கே பார்க்குற ஒரு 10 பேர் ஒரு நடிகர் இல்லை அப்படின்னு உட்காந்து நம்ம பக்கத்தில் நிற்போம், நம்ம பின்னாடியே போனால் பின்னாடியே வருவாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது. சாப்பிட போகணும் இல்லை ஏதாவது வேணும், அந்த ஊரில் கிடைக்கிற 4 பொருள் தான், அதுதான் சாப்பாடு. அந்த 30 நாள் வந்து நீ எப்படி ஒத்துக்கிட்ட, ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, நீ ஒத்துக்கிட்டதுனா நாங்களும் ஒத்துக்கிட்டோம், ஹீரோவே இப்படி தான் இருக்கிறாரு, நாங்கள் மட்டும் என்ன அப்படின்னு. இல்லை ஒரு நல்ல கதைக்கு அப்போ நான் மட்டும் இல்லை, நம்மளை விட்டுருங்க, டெக்னீஷியன் வந்த அத்தனை பேரும் யூனிட்டி அங்கே தானே இருந்தது. அது உண்மையில ஆக்சுவலாக நான் தான் சொல்லுவேன், எல்லாரும் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு, எல்லா வசதியும் இருந்துட்டு நம்ம ஒரு இடத்துல போய் அந்த ஒரு வாழ்க்கை வாழ்றது இருக்குல்ல, அது ஒரு நடிகனுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் நினைக்கிறேன். எனக்கு கிடைச்ச ஒரு வாழ்க்கை அது. ஒரு 25 நாள் வந்து ராணிப்பேட்டையில் அவங்க வாழ்க்கையாக வாழ்ந்தது. அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த கஜேந்திரன் சாருக்கு நன்றி. இந்த
இந்த படத்தில் வந்து அவர் இப்படி இருக்க மாதிரி தான் அப்படி இருப்பார். யாராவது உழைச்சிருக்காரு. நான் தான் சொன்னேன் என்னென்ன சில விஷயங்கள்லாம் ஏன் இதெல்லாம் தேவையை எடுக்கலான்னு அவர் ஒரு பட்ஜெட் ஒன்று கோடு போட்டார் இந்த ப்ரொடியூசர்கிட்ட வந்து. ஏன்னா இது சின்ன பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து அதை வந்து என்னமோ அவர் பாக்கெட்லேருந்து எடுக்கிற மாதிரியே தான் உட்காந்து வேலை பார்த்தாரு. அதனால சில விஷயங்கள் வந்து இது போடாமேங்கும் போது அது மாட்டல இல்லை சார், இது எனக்கு தெரியும் சார், இந்த கதைக்கு இது போதும், இந்த கதை இது சொல்லும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஒரு கிராஃப் போட்டு படம் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து என் லைஃப்பில் என் வரிசையில் நல்ல படங்களில் இந்த படம் ஒன்றா இருக்கும். ஆனால் இது வந்து எனக்கு வியாபார ரீதியாக இது பெருசாக இருக்கணும். ஏன்னா இந்த அறுவர் பிரைவேட் லிமிடெட் வந்து இதுக்கு அடுத்து, ஏன்னா இந்த கம்பெனி வந்து எனக்கே 2-3 கதைகள் சொல்லியிருக்கு. எனக்கு இல்லை, இவங்கள்ட்ட 2-3 கதைகள் இந்த மாதிரி யதார்த்தமாக உண்மை சம்பவங்களை வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களுக்கு இந்த படம் ஓடணும், அடுத்த படங்கள் நல்ல படங்களாக இருக்கும், ரொம்ப நல்ல கதைகளாக இருக்கும். அதனால இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. இப்படி ஒரு படத்தில் என்னை ஜாயின் பண்ணதுக்கு இந்த டீமுக்கு, இந்த தயாரிப்பாளர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். இயக்குனர்கள் சிறந்த நடிகர்களாகவும் இருப்பதால் அந்தந்த கதாபாத்திரங்கள் உயிர் பெறுகின்றன. மகாராஜா, விடுதலை 2, மாரீசன் என்ற சமீபத்திய இவர் படங்களின் கதை தீர்வில் கூடுதல் கவனமும் நிறைய தன்னம்பிக்கையும் அதிநிறைய நேர்மறை எண்ணங்களும் உண்டு. எப்போதும் மனதாலும் உடலாலும் இளமை பொங்க நடித்து கொடுக்கும் சரவண சுப்பையா இயக்குனர் அவர்களை பேச அழைக்கிறோம். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெஸ் மீடியா பீப்புளுக்கு என்னுடைய வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டோன்ட் லைக் டு ஸ்டோல் அன்னெசரிலி யுவர் டைம்ஸ். நான் என்ன நினச்சேனோ அந்த விஷயங்களை வந்து விது கிளியராக பேசிட்டாரு. ஸோ ஐ லைக் டு ஸ்பீச் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் டைரக்டர் கஜேந்திரன். ஹீ இஸ் எ டிஎஃப்டி ஸ்டூடெண்ட். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து சிட்டிசன் படம் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அந்த பீரியடில் வந்து ஏஷியாவில் ஃபஸ்ட் டைம் வந்து 435 அப்படின்னு ஒரு கேமரா வச்சு நாங்கள் ஷூட் பண்ணோம் ஒரு படம். அதில் நிறைய பேர் எங்க கூட ஒர்க் பண்ணாங்க. ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணவங்க 7 பேர். அதில் 7வது அசிஸ்டண்ட் தான் அவர் கஜேந்திரன். அந்த படத்தில் ஒர்க் பண்ணார். நக்மா வச்சு கிண்டியில் ஒரு சீன் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் அவருக்கு வந்து சிவியர் ஸ்டமக் பெயின் ஆகி டிசென்ட் மாதிரி ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவர் ஹாஸ்பிட்டலைஸ்டு. அவரால் ஒர்க் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலை. அதுக்கப்புறம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப்டர் 20 இயர்ஸ் எனக்கு வந்து கால் பண்ணி, சார் நான் எஸ்ஆர்எம்மில் இப்போது விஷுவல் கம்யூனிகேஷனில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னை மறுபடியும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ நைஸ் கை. சினிமா அப்படிங்கிற ஒன்று இல்லை அப்படின்னா ஃபிட்னஸ் ஆஃப் சர்வையில் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ எனக்கு கண்ணுக்கு தெரிகிறது ஆர்எஸ் கார்த்திக், தேவராஜன் அந்த மாதிரி ஒருத்தவங்க 2 பேர். இவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் பர்சனாக கூட ஆக்டிங் அப்படிங்கிறதும் ஒரு ஹாபியாக இருக்குது. அந்த மாதிரி எல்லாருக்குமே அமையறது இல்லை. ஈவன் தோ டைரக்டர்ஸுங்களுக்கு கூட இந்த படம், இந்த கதை, இது பேசக்கூடிய ஒரு விஷயம், இந்த சம்பவம், இது எல்லாமே வந்து ஒரு 2009 நான் ஒரு ஃபிலிம் பண்ணேன், மகான் கணக்குன்னு. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அவன் அசிஸ்டன்ட் தான். ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணும் சார், ஒரு ரோல் அப்படின்னா. இந்த படத்தில் கூட நான் இந்த ஒரு ஷாட் கூட போடாதன்னு நான் சொன்னேன். இதை போடாத, இந்த கேரக்டர் இருக்கிறதே தெரியக்கூடாது யாருக்கும் அப்படின்னு. அது வித்யார்த்த ரொம்ப நாசுக்கா சொல்லியிருக்காரு. இட்ஸ் ஆஸ் யூஷுவல். இவ்வளோ போலீஸ் ட்ரெஸ் போடலையே, ஒரே கல்பரேட் தான். பட் என்ன அப்படின்னா, அந்த கார்பரேட் பீப்புள்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து நேர்மையாக நடக்கணும்னு நினச்சா கூட எப்படியெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அடித்தட்டு மக்களுடைய, அந்த வறுமை கோட்டிலேருந்து வெளில வர முயற்சி செய்கிற மக்களுடைய வாழ்வியலை பற்றி தான் பேசியிருக்கு. சமீபத்தில் தண்டகாரண்யம், மலை சார்ந்த மக்கள். ஆல்ரெடி மேடம் சொன்ன மாதிரி இது வந்து இந்த மருதம் அப்படிங்கிறது வந்து அந்த நிலம் சார்ந்த சில விஷயங்களை பேசியிருக்கு. ரொம்ப நல்லா பேசியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மிஸ்டர் மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சார், உங்களுடைய டேலண்ட்டுக்கான ஒரு ஹைட்டை வந்து இன்னும் சினிமா உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு தான் நான் மனசார ஃபீல் பண்ணுறேன். பட் அது வந்து உங்களுக்கு சீக்கிரம் நெருங்கி வரும். ஏன்னா இந்த படம் டிபெண்ட் பண்ணுற சாங்ஸ் எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட நேட்டிவிட்டி ஃபோக். நம்ம அதை தாண்டி போக முடியாது. அதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்கு. அந்த ஸ்கேலுக்குள்ள அவர் டிராவல் பண்ணியிருக்காரு. அது எடுத்த ஷார்ட்ஸ்க்கு வந்து ஒரு சாங் கம்போஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். சம்டைம்ஸ் அது பெருசா கிளிக் ஆயிருக்கு. பாரதிராஜா சார் படத்துக்குலாம் பெருசா கிளிக் ஆயிருக்கு. தம்பி கஜேந்திரன் வந்து ரொம்ப டேலண்டான ஒருத்தர் அப்படின்னு சொன்னான். பட் அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டா அவர் ஒர்க் பண்ற காலேஜ் வந்து எஸ்ஆர்எம் காலேஜ். எங்க நம்ம பெப்சிக்கும் சரி, எங்க யூனியனுக்கும் சரி, டைரக்டர் யூனியனுக்கும் சரி, இப்போ எஸ்ஆர்எம்ல நிறைய
காலேஜ் சீட்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கஷ்டப்படுறவங்களுக்கு. அதனால அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு முதல்ல நன்றி. நெக்ஸ்ட் அவங்களுடைய டீன் வந்திருக்காருங்க சார். சார் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சிருக்காரு. என்னன்னா, தன்னுடைய மாணவன் ஒரு படம் எடுக்கிறான், இந்த மாணவன் இங்கே ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி இந்த படத்தினுடைய ஒரு 40 to 60% ஆஃப் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக உள்ள அதை பயன்படுத்த சொல்லி, ஸோ கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு மார்னிங் ஒரு 6 o'clock அசம்பிள் ஆகி டப்பிங்லாம் முடிப்போம். ஸோ அந்த மாதிரி எவ்வளவு எக்கனாமிக்காக ஒரு படத்தை வந்து ஷூட் பண்ண முடியுமோ அப்படி ஷூட் பண்ணியிருக்காரு. ஆனால் அது ஃப்ரேமில் எங்கேயுமே தெரியாது. ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். நெக்ஸ்ட் ரக்ஷனா மேம், நான் இங்கே வந்து திரௌபதி 2ல் அவங்கள பார்த்ததே நான் வந்து ரீகலெக்ட் பண்ணுறேன். என்னால் அவங்கள இது பண்ண முடியல, ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. ஷீ இஸ் அ வெரி குட் ஆக்டர்ஸ். ஷீ காட் எ குட் ஃபியூச்சர், நாட் ஓன்லி ஃபார் எதிர்காலம், ஆல்ரெடி நல்ல ஃபியூச்சர் இருக்குது. அதனால அதுக்கான ஒரு படங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். விதார்த்தை பற்றி நான் எதுவும் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. இஸ் ஹைலி டேலண்டட், நாட் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன். வித்தார்த் வந்து அங்கே என்ன சாப்பிட்டாருங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அந்த வில்லேஜ் வந்து அவ்வளோ ட்ரை வில்லேஜ், எல்லாரும் ஒன்று மறந்துட்டாங்க. அக்னி நட்சத்திரம் அடிச்சிட்டு இருக்கு வேலூரில், சுற்றி மவுண்டைன் அந்த இடம். உங்களுக்கு நீ யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு நாங்கள் பரவாயில்ல மென் அஸ் உமன் வந்து அங்கே வந்து அந்த 30 நாளாக கழிச்சிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும். விதார்த் வந்து நொங்கு தான் சாப்பிட்டார், வேறு எதுவுமே சாப்பிடல. நான் பார்த்துட்டே இருப்பேன், வெறும் ஃபுட்டு வந்து நொங்கு தான், அந்த தோலை உரிச்சிட்டு நொங்கு மட்டும் சாப்பிடுவார். நான் வந்து மோர் சாப்பிடுவேன். அப்படிதான் அங்கே வந்து ஒர்க் பண்ணோம். பட் இந்த கஷ்டங்கள் எதுவுமே வந்து மாறன் அண்ணன் அருமையாக ஒர்க் பண்ணார். அருள்தாஸ் அவர் என்னுடைய ஏவிசி படத்தில் வந்து எனக்கு கேமராமேனை கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. சரி, இந்த மாதிரி சின்ன கேரக்டர், சின்ன காஸ்டிங்ஸ்லாம் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. மேடம் உங்களுடைய போர்ஷன் நல்லா இருக்கு மேடம். சின்ன கேரக்டர்னா கூட கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது, ரொம்ப ஒரு வேல்யூபிளான கேரக்டர் தான் கஜேந்திரன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் கான்ட்ரிபியூட் பண்ண எடிட்டர் அங்கேயே நான் பார்த்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கிடைச்ச அவைலபிள் லைட்டிங்ஸ், அவைலபிள் லொகேஷன்ஸ், வீடு, ஃப்ரெண்டு வீடு, அவருடைய சன்னு, அவங்க ஃபேமிலி பீப்புள்ஸ், அந்த வில்லேஜில் இருக்கவங்க இவங்களே வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி அதில் ஒர்க் பண்ணாங்க. பாவம் அவங்களுக்குலாம் தே ஆர் நாட் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அவங்களை எப்படி கைட் பண்ணுறதுன்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை வச்சு எவ்வளோ ரிச்சாக ஃப்ரேம்லாம் எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்தார். கோர்ட்டு சீன்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த கோர்ட்டு சீன்லாம் அநேகமாக வந்து நல்லா பேசப்படும். ப்ரெஸ் பீப்புளான உங்களால் வந்து கண்டிப்பாக அந்த விஷயங்கள் வந்து வரவேற்கப்படும். ஏன்னா நீங்கள் வழக்கமாக பார்த்துட்டு இருக்க சினிமாலேருந்து ஒரு மாறுபட்ட ஒரு கண்ணோட்டத்தையும் கோணத்தையும் இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த இனிய மதிய பொழுதுல நீங்கள் வந்து எல்லாரும் வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கீங்கன்றதை நான் முழுமையாக நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்க கேட்டுக்கிறேன். யாரையாவது விட்டுருந்தேன்னா தயவுசெய்து அதை மன்னிக்கணும். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். ப்ரொடியூசர் சார், அடுத்து நீங்கள் நல்ல படங்கள் நிறைய பண்ணுவீங்க. கஜேந்திரன், விஷ் யூ ஆல் தி சக்ஸஸ். தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ சார். உங்க சட்டை எங்க சட்டை மாதிரி இருக்கு சார். தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். எதையும் பிளான் பண்ணி பண்ணணும் என்று தன் படைப்புகளில் விரும்புபவர், மருதம் படத்தை வாழ்த்த வந்திருக்கும் இயக்குனர் பத்ரி வெங்கடேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். மதிய வணக்கங்கள். மருதம் வி கஜேந்திரன், எழுத்து இயக்கம் வி கஜேந்திரன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஒரு கதை இது. காவேரி கார்னர்லையும், வடபழனிலையும், சாலி கிராமத்துலையும், எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்லையும் எத்தனை இளைஞர்கள் சினிமால இயக்குனராகி இந்த மாதிரி ஒரு எழுத்து இயக்கம் வி கஜேந்திரன் அப்படின்ற ஒரு பேர் வாங்கறதுக்காக முயற்சிக்கிறாங்க. அதுல எத்தனையோ பேர் பாதியிலேயே அந்த முயற்சி விட்டுட்டு போயிடுறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் கஜேந்திரன் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே ஒருத்தன் 25 வருஷம் 26 வருஷம் ஒரு விஷயத்தை நோக்கி பயணிச்சு அதுல இன்னைக்கு வெற்றி கண்டுட்டான். இது கஜேந்திரன் கிடைச்ச வெற்றி மட்டும் இல்லை, காவிரி கார்னர்லையும் நான் சொன்ன எல்லா இடங்களையும் இருக்க எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும், இயக்குனர் ஆனோன்னு ஆசைப்படுற எல்லா டைரக்டர்ஸுக்கும் ஒரு ரே ஆஃப் ஹோப் கஜேந்திரன் தந்தாச்சு. கஜேந்திரன், your persistence has inspired and will inspire a lot of people around. இந்த மாதிரி கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம் ஜெனரலா சொல்லுவாங்கல்ல, கோ லோக்கல் டு ரீச் குளோபல் அப்படின்வாங்க. ஸோ நம் மண்ணையும் மண்ணை சார்ந்த பிரச்சனைகளையும்
பல நேரம் நாம் பேசுவதில்லை. அப்படி பேச ஆரம்பித்தால் இங்க ஒரு மறுமலர்ச்சி வரும். அது மட்டும் இல்லாம நம் திரைப்படங்கள் உலகமெங்கும் பேசப்படும். The shots in these films were quite, அது உண்மையை சொல்லுது. அது சினிமாவா இல்லை, ஒரு வாழ்வியல அது ரியலா காட்டுது. ஒன்ஸ் அகைன் கங்க்ராச்சுலேஷன் டு த என்டையர் டீம். என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஹீரோஸ்ல ஒருத்தர் விதாத். இந்த மைனா முடிச்சிருந்த டைம்ல இருந்து ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம். அண்ட் ரகுநந்தன் சார் பர்சனலாக அவர் தெரியாது, பட் மியூசிக், ஐ லவ் மியூசிக். அண்ட் கேட்ட 2 சாங்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. விஷ் யூ ஆல் சக்ஸஸ். அண்ட் கஜேந்திரன் சீக்கிரமா இன்னொரு எழுத்து இயக்கம் நான் பார்க்கணும். தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். மாணவர்களின் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை தினம் சூரியன் போல் கடினமாக சிந்திக்க கற்றுக் கொடுத்த ஒரு படம், ஒரு பாடம், சாட்டை. எண்ணத்தை செம்மைப்படுத்திட எடுத்து சொன்ன சாட்டை பட இயக்குனர் அன்பழகன் அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் நண்பர்கள் வணக்கம். இந்த படத்துடைய டைரக்டர் என் நண்பன் கஜேந்திரன். சென்னை அடையார் திரைப்பட கல்லூரியில் படிச்சுட்டு வெளில இன்னைய வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற குறிப்பிட்ட சில நண்பர்கள்லாம் ரொம்ப முக்கியமான கஜேந்திரன். இன்னும் சொல்ல போனா எங்க நல்ல விஷயங்கள் இருக்குதோ அதை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி தேடி தேடி எடுத்து அதை அழகா யூஸ் பண்றதுல திறமையானவன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய படம் பார்த்துருக்கோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது ஒரு படத்துக்கு போனால் கூட ஒரு படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் இருந்ததுன்னா, சரி படம் ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் அவன் சரியில்லைன்னா கூட கண்டினியூவாக உட்காந்து நாங்கள் பார்ப்போம். ஆனால் அவன் சரியில்லைன்னா அடுத்த 10 நிமிஷமே வெளில வந்துடும். ஏன்டா ஏன் இனிமேல் கூட நல்லா இருக்குமே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே, எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு வந்துடும். அதே மாதிரிதான் படத்துக்கு கூப்பிட்டா, தேட்டர் கூப்பிட்டோம்னா எந்த தேட்டர் அப்படிமா ஒரு தேட்டர் சொன்னோம்னா, அப்போ சத்தியம்னா கொஞ்சம் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கும். இதே சொல்றேன்னா, எதுலையுமே நல்லதையும் தரத்தையும் அப்படி பார்த்து பார்த்து பண்ணக்கூடிய ஒரு ஆள். அப்படிதான் இந்த படத்தோட கதையையும், அவன்கிட்ட இருக்கிற நிறைய கதைகள் எனக்கு தெரியும், நிறைய சில கதைகள்லாம் பேசியிருக்கோம். ஸோ அப்படி ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணி தான் இந்த மருதமும் எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். இந்த படம் கதையை ஆரம்பத்தில் கேட்டிருக்கேன். அதன் பிறகு அது அவங்க டிஸ்கஷன்ல போய் அது திரும்ப பாலிஷ் ஆகி இப்போ படமா வர இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் தெரியாது. இன்னும் அப்பதான் நல்லா இருந்தது. இது இன்னும் மோல்டா இருக்கும் படம், ஆனால் இன்னும் இது வரைக்கும் பார்க்கல. பார்த்த சாங் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. முதல் படமே தனக்கு பரிச்சயப்பட்ட, தான் சார்ந்த, தன் மண் சார்ந்த அந்த மண்ணை பற்றியும் மண் சார்ந்த மனிதர்கள், மக்களை பற்றியும் அவர்களுடைய வழியை பற்றி ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் கஜா. கண்டிப்பா திறமைக்கு, அவனுக்கு இருக்கிற திறமைக்கு ஒரு 10-15 வருஷம் முன்னாடியே டைரக்டரா இருக்கணும். இது கொஞ்சம் தாமதம் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா அடுத்தடுத்து பதில் வெங்கடேஷ் சொன்ன மாதிரி ஒரு படம் இல்லை, கண்டினியூ அடுத்தடுத்து படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நண்பனா தூரம் இருந்து பார்க்கணும், கை தட்டணும், ஆடியன்ஸ் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். கதை வாழ்த்துக்கள். அடுத்து படத்தோட ஹீரோ விதாத் சார். நான் பிரபுசாலம் சார்ட்ட கொக்கியில இருந்து அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் வேலை பார்த்துட்டு இருக்க ஃபர்ஸ்ட் படத்துல விதாத் சாரை பார்த்துருக்கேன். அவரு அப்ப கேரக்டரா பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகரா பார்த்ததை விட டைரக்டருக்கு அவர் நிறைய படம், ஒரு பேக் வச்சிருப்பார் சார். அப்போ நிறைய டிவிடிஸ் நிறைய இருக்கும், கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். சாட்டியை கேட்பாரு டைரக்டரே. ரொம்ப படங்கள், ரொம்ப உலக படங்கள் பார்த்து பார்த்து நிறைய அப்படி பாக்குறாங்க. சார் இந்த படம் பாத்தீங்களா, அந்த படம் பாத்தீங்களா, அதுல இது நல்லா இருக்கும், இதுல இது நல்லா இருக்கும், அந்த மாதிரி நிறைய படங்களை பற்றி பேசுவாரு. ஸோ அது மட்டும் இல்ல, நிறைய கதைகள் வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மிகச்சிறந்த கதைகள் நிறைய வச்சிருக்காரு. உண்மையிலே சீக்கிரம் டைரக்டராகவும் பார்க்கணும்னு எனக்கு ஆசை சார. ஏன்னா அப்படி அவரு பார்த்த படங்களும்
அதுல இருந்து உள்வாங்க விஷயங்களும் அவர் அடுத்தடுத்த படங்கள் செலக்ட் பண்றது கூட அந்த கதை தேர்வு கூட ஒரு காரணமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் சாராச்சும் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், படத்தோட ஹீரோ யாருன்னு யாராவது கேட்டா இதுதான் சார்னு சொன்ன உடனே அடுத்த டக்குன்னு சொல்றேன் அவரா நல்ல படங்களா தான் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு பேர் வந்து பப்ளிக்ல சார் எடுத்திருக்காரு. நடிச்ச படங்கள் சில படங்கள் வணிக ரீதியா பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கலாம், ஒருவேளை சில படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். அதெல்லாம் தாண்டி ஒரு படத்தை செலக்ட் பண்றாருன்னா கண்டிப்பா அதுல ஒரு நல்ல கதையோ அல்லது கேரக்டரோ அல்லது கதை தலைமை ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்படி இல்லைன்னா செலக்ட் பண்ண மாட்டார். அப்படிதான் இந்த படமும் இருக்கும்னு நான் நம்பினேன். சார் நண்பனுக்காக இந்த படத்துல நடிச்சு கொடுத்தது உண்மையிலேயே ஒரு நன்றி சார். அதே மாதிரி இந்த படத்துல நிறைய பேர் இப்போ எடிட்டர் சந்துரு சார் என்னோட ஃபிலிம் இன்ஸ்டியூட் சீனியர் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். கேமராமேன் சோமசுந்தரம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல கூட படிச்சேன். அங்க இருக்கிற என்னோட டிப்ளமோவுக்கு டீம்ல அவன் ஒரு ஆளு இன்னைக்கு வரல. அதே மாதிரி இந்த படத்துல சம்பந்தப்பட்ட நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி நாயகன் வந்து ரகுநந்தன் சாரை பத்தி சொல்லணும்னா அவனுடைய சாட்டை ரிலீஸ் ஆன அந்த இயர்ல அந்த டைம்ல தான் சுந்தரபாண்டியன் ரிலீஸ் ஆகி படமும் சூப்பரா போயிட்டு இருந்தது, பாட்டும் பாட்டையை கிளப்பிட்டு இருந்தது. சாருடைய பாட்டு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். பாட்டோட மட்டும் இல்லாம படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப அருமையா பண்ணாரு. இது வரைக்கும் நான் பார்த்த படங்கள் எல்லாமே அது மாதிரி ரொம்ப இந்த டீம் பார்த்த படத்தோட பாடல் நீதி சார் எழுதியிருக்காரு, புதுசா தான் இருந்தது. ஆனா வரிகள் வந்து ரொம்ப சிறப்பா ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பக்குவப்பட்ட ஒரு மிகச்சிறந்த பாடலாசிரியருடைய வரிகள் மாதிரி அதை கையாண்டிருக்காரு. ரொம்ப அருமையா இருந்தது சார். பார்க்கும்போது நான் சில பேரை விடுபட்டிருக்கேன், ஆனா பார்க்கும்போது அவங்க இது கிட்டத்தட்ட என்னோட படம் என்னோட படத்துக்கான ஃபங்க்ஷன் மாதிரியே இருக்குது. எல்லாருமே மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க. இதுல நடிச்ச நடிகர் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு வேண்டுதலையும் இறைவனுக்கு வச்சுட்டு வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். பெருகி போன மக்கள் தொகை, நிலங்கள் வீடாகின, களங்கள் காடாகின, உழைத்து சிவந்தவர்களை சுரண்டும் சொகுசு முதலைகள், அடித்து பிடுங்கும் கண்ணீர் கதைதான் மருதம். இசை வெளியீட்டு விழாவில் தான் பழகிய நட்புக்கு மனதால் வாழ்த்து சொல்ல இங்கு வந்திருக்கும் மதிப்பிற்குரிய SRM ராமாபுரம் டீன் திருமகன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். டைரக்டர் கஜேந்திரனுடைய மறுபக்கத்தினுடைய திறமை கண்டு நான் இப்பொழுது வியக்கிறேன். ஏன்னா அவர் வந்து என் கல்லூரியில் ப்ரொஃபஸராக தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு டைரக்டரை இந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி இத்தனை பேர் அட்மையர் பண்ணுற அளவுக்கு ஒரு சச் அ கிரேட் டைரக்டர்ன்றது எனக்கு அஸ் அ டீனா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதே மாதிரி ரொம்ப அடக்கமாக இருப்பார். ஆனால் ஆச்சரியமான விஷயம், அவர் சுற்றி மாணவர்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. மாணவர்களுக்கு ஒரு பெரிய, அது இன்னைக்கு இருக்க மாணவர்களுக்கு ரொம்பவே ஷார்ப்னஸ் உண்டு. ஏன்னா நான் தான் மாணவர்களாக இருந்த காலத்தில் அவ்வளோ ஷார்ப்பாக இருந்த மாணவர் கிடையாது. இப்போ ரொம்ப ஷார்ப்பு மாணவர்கள். இப்போ ஒருத்தன் வகுப்பில் தூக்கிட்டு இருக்கானா, அவனை எழுப்பிடான்னா உடனே அவன் சொல்லுவான், தூங்க வைக்கிறது இவர், எழுப்புறது மட்டும் நானுன்னுவான். அப்படிப்பட்ட மாணவர்கள் மத்தியில் அவர் வந்து ஒரு டீச்சரா ரொம்ப எனக்கு தெரியும். ஆனா ஒரு டைரக்டரா இந்த அளவுக்கு ஒரு இன்னொரு ஆனதுக்கு SRM உதவி பண்ணிருக்கணும் போது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இனிமேலும் SRM இப்படிப்பட்ட டைரக்டருக்கும் இசையமைப்பாளருக்கும் எல்லா வகையிலும் உறுதுணை புரியும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். இதை பார்க்கும்போது ஐயோ நம்ம காலேஜ் ஒரு அரங்கத்துல இது வைக்காத போயிட்டுமே, யதார்த்த நாயகன் விதார்த்த அத்தனை பசங்களும் அவ்வளோ அட்மையர் பண்ணியிருப்பாங்களேன்ற ஒரு எண்ணமே எனக்கு மனசுல எழுந்தது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இதுதான் வேணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கும்போது இப்போ இனிமேல் எனக்கு என்ன தெரியுங்களா, இந்த படம் வெற்றி அடைஞ்ச பிறகு இப்படிப்பட்ட டைரக்டர் என்கிட்ட ப்ரொஃபஸர்னு ஒரு பெருமையாக சொல்லிப்பேன் கஜேந்திரனை. இதுதான் வேணும். ஏன்னா இன்னைக்கு என்னன்னா, இந்த மருதம்னு பேர் வச்சு நான் கொஞ்சம் தமிழ் உணர்வு உடையவன், இசை உணர்வு உடையவன். அதில் இந்த விழா எனக்கு ரொம்பவே பொருத்தமான விழாவாக அமைஞ்சது.
ஏன்னா என் தந்தை தமிழ் பேராசிரியர், தாய் தமிழாசிரியர், என் குடும்பம் தமிழ் குடும்பம். என்னுடைய மாமனார் கலைமாமணி பத்மஸ்ரீ கவிஞர் சுப்பு வில்லுப்பாட்டு சுப்பு ஆறுமுகம். என்னுடைய மனைவி கலைமாமணி பாரதி திருமன் வில்லுப்பாட்டு கலைஞர். என் மகன் தமிழ் இசை வாணன். அப்படி இருக்கும்போது தமிழ் எனக்கு மூச்சா இல்லைன்னா தான் டவுட்டாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையில மருதம்னு ஒரு பேரை வச்சு அந்த படத்துக்கு இவ்வளோ ஒரு அருமையான சார். உங்கள் இசையில் உண்மையிலேயே ரம்யமான இசை சார், மிக ரம்யமான இசை. அந்த கிராமத்து சூழல் ரொம்ப நாளாக இந்த இசையை நாங்கள் தேடிக்கிட்டு இருந்த இசை இன்னைக்கு எங்களை தேடி வந்தது கஜேந்திரன் மூலியமா. உண்மையிலேயே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த 2 பாட்டும் டைரக்டர் சொன்ன மாதிரி மிக அற்புதமான பாட்டு. என்னைக்கு உங்கள் படத்தில் சிட்டிசனில் அவர் அசோசியேட் டைரக்டர் அமைஞ்சாரோ, இன்னைக்கு விவசாயம் மறந்து கொண்டு இருக்கிற விவசாயத்துக்கு மக்களுக்கு காட்ட வேண்டிய அற்புதமான சிட்டிசனாக அவர் வளர்ந்துட்டு இருக்கிறார். கண்டிப்பாக ஒரு மிக சிறந்த நிலையை அடைவார். அடுத்தடுத்த படங்கள் அனைத்து டைரக்டர்கள் சொன்ன மாதிரி அவருக்கு பல படங்கள் வரும். அவருடைய இன்வால்மெண்ட், அவருடைய டெடிகேஷன் பாருங்கள், குடும்பத்தையே நடிக்க வச்சுட்டார். அடுத்து ஒரு வாரிசையும் உருவாக்குறார். மிகச்சிறந்த டைரக்டராக வரணும்னா அத்தனை பேர் வாழ்த்தும் அவருக்கு கண்டிப்பாக இருக்கும். அது ஒரே ரீசன், அவருடைய இன்வால்மெண்ட் அண்ட் டெடிகேஷன். அதாவது ரொம்ப லெவலுக்கு போனவங்க ரொம்ப தன்னடக்கமாக இருப்பாங்க. அது கஜேந்திரன் ஒரு உதாரணமாக சொல்லலாம். இவ்வளோ இத்தனை கலைஞர்களும் அவ்வளோ மனதார பாராட்டுற அளவுக்கு அவர் மிகச்சிறந்த கலைஞர், மிகச்சிறந்த டைரக்டர்னு டீனுக்கு நீங்கள்லாம் எனக்கு காட்டினீங்க. ஏன்னா ஒரு ஆசிரியரை மட்டுமே தான் எனக்கு தெரியும். இப்படி ஒரு டைரக்டரோட நானும் டீனா பணி செய்கிறது எனக்கு மிக பெருமை. இதில் ஆச்சரியமாக பாருங்க, எல்லாரும் எளிமையாக இருக்காங்க. நான் தான் இன்னும் சினிமாவில் ரொம்ப கற்று பார்த்த மாதிரி ஒரு பந்தா மாதிரி. ஏன்னா இன்னைக்கு மாணவர் மனதில் இந்த பந்தாலாம் தேவைப்படுது. இதெல்லாம் பார்க்க, ஆனால் உண்மையிலேயே நான் ரொம்ப எளிமையாக நான் உங்களோட நானும் நுங்கு சாப்பிட்ருப்பேன். உணர்வு அந்த உணர்வு தான். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் நடிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் சினிமாவில் நடிக்கிறீங்க, ஆனால் யதார்த்தமாக இருக்கிறீங்க. இந்த யதார்த்த வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. கண்டிப்பாக இந்த படம் மிக யதார்த்தமான படம். இப்படிப்பட்ட படத்தை பல பேர் தேடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த படம் மிகச்சிறந்த வெற்றி அடையும் என்று மனதார வாழ்த்தி, நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த படம் வெற்றியடைய அனைவரும் உறுதுணை புரிய வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாரும் வாழ்த்துறதை விட நீங்க வாழ்த்துறதா சார் பெரிய சப்போர்ட் இந்த டீமுக்கு. தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். இன்று இவருக்கு கனவு பலித்திட்ட நாள் என்றே சொல்லலாம். பிஎஸ்சி, டிஎஃப்டி, எம்ஏ, பிஹெச்டி என்று கல்வியும் கலையும் ஒன்றாக கோர்த்து சினிமா என்னும் பெருந்திரைக்கு பொருந்திய பெருங்கதை. முதல் படமே முத்தமும் சத்தமும் இன்றி மண்ணையும் மழையையும் நம்பும் விவசாயிகளின் கண்ணீர் கதையை கையில் எடுத்த கலை படைப்பாளி மருதம் அறிமுக இயக்குனர் கஜேந்திரன் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். வணக்கம். இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் நான் டைரக்டர் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமாக காரணமாக இருந்த என் அண்ணன் வந்திருக்காரு. கண்டிப்பாக நான் அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா கடந்த 25 வருஷமாக போராட்டிருக்கிறப்போ ஃபினான்ஷியலாக எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது அவர் தான். நான் இப்போ 3 வருஷமாக தான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். அதுபடி எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணி அண்ணன் இங்கே இருக்காரு. அவர் வெளியே வர மாட்டார் பெரும்பாலும். ஸோ கண்டிப்பாக அவருக்கு நான் நன்றி சொல்லணும். அப்புறம் இருக்காரு இது அக்ஷனா குரூப் பேராட்டுல இப்போ சீனியர் மேனேஜரா இருக்காரு. இது கிட்டத்தட்ட ஒரு 26 வருஷமா அவங்க கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்க அவர் வேலை பார்ப்பாரு. அவர் ஏடிஎம் கார்டு வாங்கிட்டு இருக்கோம். நான் ஊர்லாம் சுத்திட்டு இருப்பேன், பாம்பே ரேபிட் சுத்திட்டு இருப்பேன். என்கிட்ட காசு இருக்காது. அவரோட ஏடிஎம் கார்டு மட்டும் தான் இருக்கோம். அவர் கார்டை வச்சு அப்புறம் கண்டிப்பா எனக்கு அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு அட்மிஷன் அப்போ இன்டர்வியூ போனது கேபி சார், பாலச்சந்தர் சார்.
ஸோ 96ல் பார்த்துக்குங்க, அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லாம் கிடையாது, விஸ்காமெல்லாம் இப்போ கிடையாது. சினிமா கற்றுக்கணுன்னா ஒரே இன்ஸ்டியூஷன் அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட். டைரக்ஷன் அட்மிஷனுக்காக நான் ட்ரை பண்ணேன். அப்போ பயங்கர போட்டி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 600-700 அப்ளிகேஷன் வந்தது, இருக்கிறது 10 சீட்டு. அந்த 10 சீட்டில் எனக்கு ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு கேபி சார், பாலச்சந்தர் சார் இப்போ இல்லை, அவருக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் வந்து என்னை செலக்ட் பண்ணலன்னா எனக்கு அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சீட்டு கிடைச்சிருக்காது. ஏன்னா என் கூட படித்த டைரக்டர் மோகன் ராஜா சார் வந்து பெரிய பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காரு. அவரு கூட நான் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு கேபி சாருக்கு நான் நன்றி சொல்லணும். அதே இன்ஸ்டியூட்டில் என்னுடைய நண்பன் சாட்டை அன்பழகன், பொம்மரிலு பாஸ்கர், அப்புறம் இன்னொரு நிறைய தோழர்கள் எனக்கு கொடுத்தது ஃபிலிம் இன்ஸ்டியூட் தான். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கேபி சார். மறுபடியும் நான் கேபி சாருக்கு நன்றி சொல்லணும். ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு நான் அசிஸ்டன்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்போ நிறைய இடத்த ட்ரை பண்ணேன். அப்போது சாரோட சிட்டிசன் படம் பெரிய பட்ஜெட்டில், அப்போ வந்து அது ஒரு 2099-2000 டைமில் வந்து அது ஒரு பெரிய படம். அஜித் சார் வந்து பல கெட்டப்பில் நடிக்கிற ஒரு மிகப்பெரிய படம், அப்போ பெரிய பட்ஜெட் படம் அது. அந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது இப்போ வந்து ஒரு பெரிய படம்ன்றதுனால நிறைய பேர் அதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க, நானும் ட்ரை பண்ணேன். அப்போது ஷூட்டிங் போயிட்டு இருக்க டைமில் நான் வந்து வலசராவில் தான் சாரோட வீடு இருந்தது. அப்போது வீட்டுக்கு போயிட்டு சாரை சந்திக்கலான்னு போகிறப்போ சார் இல்லை, ஷூட்டிங் போயிட்டார். அவரோட அப்பா தான் இருந்தார். அப்பாவை நான் சந்தித்தேன், கேட்டேன் போய், சார் நான் டைரக்டர் பார்க்கணுன்னா. இல்லைப்பா அவர் ஷூட்டிங் போயிட்டாரு. அப்புறம் அவர் கூப்பிட்டு நான் பேசினார், யார் என்ன ஜாயின் பண்ண, எந்த ஊர், நீ என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டார். அவர் என்னை பற்றி பேசிட்டு, சரி நீ போ சரவணா, அவர் சொன்னது என்கிட்ட, சரவணா கப்பல் ஸ்டூடியோவில் இருப்பான், நீ அங்கே போய் பாரு அப்படின்னாரு. அவ்வளோதான். அப்புறம் நான் அங்கேருந்து டேரெக்டாக வலசு நேராக பஸ் ஏறி கப்பனா ஸ்டுடியோ, அதாவது ஏஎன்எம் கப்பல், இப்போ அது ஸ்டுடியோ இல்லை, கப்பனா ஸ்டுடியோவில் அப்போ வந்து ஜெயில் செட் இருந்தது. அங்கே போயிட்டு நான் போய் சார் பார்த்தேன். சார் பிஸியாக இருந்தார், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் போய் சொன்னேன், சார் இந்த மாதிரி நான் அசிஸ்டன்ட் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல, நீங்கள் நாளைக்கு ஆஃபீஸ் வந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ பெரிய படத்தில் இவ்வளோ பெரிய டேரக்டர் எப்படி நம்மள ஆஃபீஸ் கூப்பிட்றாரு ஆச்சரியமா இருந்தது. ஒருவேளை அவர் அப்பா என்ன சொன்னார் நான் நினச்சிக்கிட்டேன், கண்டிப்பாக அவர் அப்பா சொல்லியிருப்பாருன்னு நினச்சிக்கிட்டேன். அது என்ன வந்து இன்னைக்கு வரைக்கும் தெரியல. முதல் நாள் ஆஃபீஸ் போனால் என்னை சேர்த்துட்டாரு. ஸோ எனக்கு முதல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு கொடுத்தது சார் சரவணசுப்பையா சார். ஸோ கண்டிப்பாக அவருக்கு நான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் என்னுடைய நண்பன் டைரக்டர் மோகன் ராஜா, அவரோட படங்கள் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தேன். அவரோட படங்கள் நிறைய படங்கள் வேலை பார்த்துருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் மோகன் ராஜா, அப்புறம் எடிட்டர் மோகன் சார்கிட்ட வேலை பார்க்குறப்போ நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். ஒரு கதை நான் அவரோட எடிட்டிங்கில் இருந்திருக்கேன். ஒரு கதையை எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ரைட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஷன் ரூமில் கதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை வந்து அதோட நான் எடிட்டிங்கில் வேலை பார்த்துருக்கேன் அவரோட. அப்போ எடிட்டிங்கில் எப்படி மாற்றுறாரு அப்படிங்கிறது நான் கற்றுக்கிட்டேன் அவரோட. ஸோ மோகன் சாருக்கு, டைரக்டர் மோகன் ராஜா, ரெண்டு பேத்துக்குமே கண்டிப்பாக நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் டைரக்டர் பொம்மரிலு பாஸ்கரோட வேலை பார்த்தேன். எவ்வளோ நாட்கள், மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலலாம் வேலை பார்த்தேன். ஸோ பாஸ்கரெல்லாம் வர முடியல, ராஜாவும் வந்து பாம்பேல இருந்து 2 பேரும் வர முடியல. கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் அன்பர்களோட இப்போ பண்ணிட்டு இருக்கிற அன்பர்களோட படம் பேர் சொல்லுமா இப்போ லாவில் ஒரு படம் பண்ணிட்டுருக்காரு. அந்த படத்தில் நான் ரைட்டிங்லையும் ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணேன். அப்போ தான் எனக்கு சார் பழக்கம்னாரு. ஸோ அப்போது கதையை முடிச்சுட்டு அன்பர்கள் தான் கேட்டேன், அந்த கதைக்கு சார் சரியாக இருப்பார், எனக்கு கொஞ்சம் சொல்ல விடு அப்படின்னேன். அப்புறம் ஒரே ஃபோன் தான் அன்பகம் பண்ண உடனே சார் கதை கேட்க ஒத்துக்கிட்டாரு. ஸோ அப்படியாக விதாத் சார் கதைக்குள்ளே வந்தார். எங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமா கதையில் நான் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ், என்னென்ன கேரக்டரைசேஷன் பண்ணி வச்சனும் அந்த சின்ன சின்ன மைனூட்டான விஷயங்கள்லாம் எனக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாரு. சில வசதிகள் எங்களால் செஞ்சு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கும் சார் உங்களுக்கு நன்றி சார். அப்புறம் என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா நானும் ப்ரொடியூசரும் எங்கள் ஊருக்கார் அவர் கதை பண்ணிட்டோம். கதை பண்ணுறதுலையும் சில விஷயங்கள் அவர் எனக்கு உதவி பண்ணார். கதை பண்ணி முடிச்சிட்டோம், கதை பண்ணி படமாக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்போ எனக்கு பல வகையில் சப்போர்ட் பண்ணார். பிஃபோர் ஷூட்டிங்கும் சரி, ஆஃப்டர் ஷூட்டிங்கும் சரி, ஷூட்டிங் டைம்லையும் சரி, ஒவ்வொரு சின்ன விஷயங்களை வந்து நான் என்ன கேட்டாலும் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. பட்ஜெட் கம்மியாக இருந்தாலுமே எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தது பெரிய விஷயம். ஸோ அந்த வகையில் அரோர் பிரைவேட் லிமிடெட்,
கண்டிப்பாக அந்த கம்பெனி நன்றி சொல்கிறேன். ஸோ ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு மறுபடியும் தேங்க்ஸ். அப்புறம் படம் எடுக்கிறப்போ எங்களுக்கு வந்து டெக்னிக்கல் டீம், அந்த டெக்னிக்கல் டீமில் முக்கிய பங்காற்றுனது கேமராமேன். அதனால் வர முடியல, அவன் கிளாஸ்மேட்டு. ஸோ ஒவ்வொரு நாளுமே நாங்கள் வந்து வெரைட்டியாக இருப்போம். நான் விட மாட்டேன். காலையில் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணேன்னா ஈவினிங் பேக்கப் ஆகும்போது ஒரு 5 நேரம் ஷிஃப்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வேகத்துக்கு எனக்கு ஈடு கொடுத்தது என் கேமராமேனு. அவனுக்கு நன்றி சொல்கிறேன். அப்புறம் எனக்கு செகண்ட் யூனிட் கேமராமேன் ஒர்க் பண்ண ரிச்சர்ட் வந்திருக்காரு. ரிச்சர்ட் ஃப்ராங்க்லின், அவருக்கு கண்டிப்பாக நான் நன்றி சொல்லணும். எஸ் யா ஆமாம் சார். இப்போ அவர் ஒரு படம் முடிச்சிட்டாரு, 2வது படம் பண்ணிட்டு இருக்காரு. என்னோட கேமராமேன் இப்போ இவர் தான் எனக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப உதவியாக இருந்தார். ஸோ அவருக்கு, அப்புறமா வசந்த் என்னுடைய கலரிஸ்ட்டு, அப்புறம் கோவிந்த் என்னுடைய டி மேனேஜர். ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. அப்புறம் என்னுடைய எடிட்டர் சந்திரி அண்ணன், அவர் வந்து நானும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா ஃபில்ம் ஷூட் எனக்கு முன்னாடி சீனியர். ஸோ அவரும் மொழியை பல வருஷமா பார்க்கனாலும் நான் ஒரு கதையை பண்ணிட்டேன் அப்படின்னா அது கதை டிஸ்கஷன்ல இருந்து எடிட் பண்றதுல இருந்து எல்லாத்துமே எனக்கு ரொம்ப கோஆபரேட்டிவா இருப்பேன். நான் ஷூட் பண்ணி முடிப்பேன், அதை எடிட் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். பரவாயில்ல, நம்ம பண்றது கரெக்டாக தான் பண்றோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தது சந்திரா அண்ணன். தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் என்னுடைய ஆர்ட் டைரக்டர், இவரே நான் வந்து தினகரவி காலத்துல வேலை பார்த்துருக்கோம். மெனன் சாரோட அசோசியேட்டு. இப்போ நான் படம் பண்ணும்போது எனக்கு அவர் தான் கரெக்டாக இருப்பாருன்னு நான் அவரோட ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். எனக்கு ஊரில் ஒரு செட்டு தேவைப்பட்டது. ஸோ அந்த செட்டு வந்து குறைஞ்ச பட்ஜெட்டில், அது வந்து ரெகுலராக போடுறது வந்து அதோட பட்ஜெட் வேற. பட் எனக்கு அங்கே கிடைக்கிற ராணிப்பேட்டில் கிடைக்கிற மெட்டீரியல் வச்சு எனக்கு ஒரு பட்ஜெட்டில் போட்டு கொடுத்தாரு. தாமு, ரொம்ப நன்றிங்க தாமு. அப்புறம் என்னோட பாடலாசிரியர் நீதி, கண்டிப்பாக அவர் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா அவர் வந்து முதல் படத்துக்கு எதிர மாதிரியான ஒரு ஃபீல் இருக்காது. நான் ஒரு கதையை கிரியேட் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு எனக்கு இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த மாதிரி எமோஷன் கொடுக்கணும்னு நான் நினைப்பேன். அது டிஸ்கஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். நான் விஷயம் மட்டும் சொல்லுவேன், அதுக்கான வழிகள் ப்ராப்பரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாரு. அதுல முக்கியமான வரி தான் மேடம் சொன்னாங்க, மந்திரமோ மாயங்களோ அப்படிங்கிற வரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து படம் முடிகிறப்ப ஒரு இடத்துல வரும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வரியை கொடுத்த எங்க பாடலாசிரியர் நீதிக்கு நன்றி சார். அப்புறம் நாங்கள் படம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டோம். எங்களால் இசை பண்ண எங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியல டியூ டு பட்ஜெட். ஸோ அப்போ நான் படம் பண்ணி முடிச்சுட்டேன், ஷூட் பண்ணி முடிச்சுட்டேன், எடிட்டிங்கும் முடிச்சிட்டோம். இப்போ கண்டிப்பாக நான் இசையமைப்பாளரை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். அப்படிங்கிற கட்டாயத்தில் என்ன பண்ணுறது தெரியல, நான் உதயகுமார் சாரை போய் பார்த்தேன். உதயகுமார் சவுண்ட் இன்ஜினியர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், சீனியர் இன்ஜினியர், மோஸ்ட் மாடர்ன் இன்ஜினியர் இன் சவுத் இந்தியா. இப்போ கூட அவங்க வர முடியல, அவர் ஹைதராபாத்ல ஏதோ படத்தில் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இசையமைப்பாளர் வேணும்னு என்ன பண்ணலான்னு கேட்குறப்போ நல்லா கதை அப்படின்னாரு. இந்த மாதிரி ரூரல் பேக்ட்ராப் அப்படின்னா சரி இரு நானே அவனுக்கு சொல்றேன்னு அவரே ஒரு ஃபோனை போட்டாரு. அவரே ஃபோன் போட்டு தான் இசையமைப்பாளர் ரகுநந்தன் சார் அவரே ஃபோன் போட்டாரு, பட்ஜெட்டு அவரே முடிவு பண்ணாரு, எல்லாத்தையும் பேசி முடிச்சு இசையமைப்பாளருக்கு என் கையில கொடுத்துட்டாரு. ஆனா பிஃபோர் ஷூட்டிங்கு எனக்கு ஒரு ஐடியா இருந்தது சாரை பிடிக்கணும்னு. ஆனா என்னன்னா அப்பதான் ஐயோ திடீர்னு சாய் பெரிய ஹிட்டா இருந்தது. ஸோ அந்த சமயத்துல போனா பட்ஜெட்ல வருமோ ஏன்னா டவுட் இருந்தது. நான் அப்போ அவரை அப்ரோச் பண்ணவே இல்லை. பட் எனக்கு அந்த வேலையை உதயகுமார் ரொம்ப ஈஸியா முடிச்சு கொடுத்தாரு. ஸோ இந்த படத்துக்கு உதயகுமார் வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் பண்ணிருக்காரு, அவருக்கு கண்டிப்பா தேங்க்ஸ். அதுக்கப்புறம் டப்பிங் படம் என்னுடைய டப்பிங் இன்ஜினியர் பர்னி வந்திருக்காப்ல, பர்னிக்கும் ரொம்ப நன்றி. இசையமைப்பாளர் வந்து நான் கதையை பண்ணி முடிச்சுட்டேன், கதையை பண்ணி முடிச்சுட்டு ஃபுட்டேஜ் கொண்டு கொடுத்துட்டேன். நான் அவர்கிட்ட எதுவும் சொல்ல, கதை சொல்ல எதுவும் சொல்ல, நீங்களே படத்தை பாருங்கன்னு கொடுத்துட்டேன். அவர் படத்தை பார்த்துட்டு எந்த இடத்துல நான் என்ன உணர்வை என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினைச்சனோ அந்த விஷயத்த அவரா புரிஞ்சுக்கிட்டு அவரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டாரு. ஒரு நாளும் நான் வந்து எஸ்எல்எம்ல 4 மணிக்கு மேலே வேலையை முடிச்சுட்டு நேரா ஸ்டுடியோக்கு போவேன், வாங்க நேரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு ரீல் பை ரீலா காட்டுவார். நான் என்ன எதிர்பார்க்கறனோ அந்த எமோஷனல் ஸ்ட்ராங்கா நான் நினைச்சதை விட அதிகமா என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தாரு சார். ரொம்ப நன்றி சார். அப்புறம் பாடல்கள், ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு எமோஷனை கொடுக்கணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். பொதுவா இந்த மாதிரி புது இயக்குறவர்களுக்கு வந்து நம்ம நினைச்ச மாதிரி டியூன் அமையலன்னா அவங்ககிட்ட கேட்கறதுக்கு சின்னதாக ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். அந்த ஹெசிடேஷனை வந்து எனக்கு முதல் நைட்டிலே காலி பண்ணிட்டாரு.
உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் கொடுக்க தயாரா இருக்கேன். நான் ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 20-30 இடம் பண்ணிட்டாரு, நான் முதல்ல மாட்டேன். பட் அந்த எந்த ஒரு பேரியரும் வச்சுக்கல. நாம என்ன கேட்கறோமோ அதை எனக்கு பண்ணி கொடுத்தாரு. சார் உங்களை மாதிரி விஷயம் பண்ண யாருக்கும் கிடைக்காதான்னு தெரியல. நன்றி சார். அடுத்தடுத்த படம் இருக்கும் நிச்சயமா. தேங்க்யூ சார். அப்புறம் என்னோட டைரக்ஷன் டீம் வந்து நான் விளையாடிட்டே இருப்பேன். ஏன்னா டைம் இருக்காது, பட்ஜெட் இருக்காது. தினமும் 4 சீன் போட்டிருப்பேன் ஒரே நாளில். அந்த 4 சீனை வந்து எடுக்கிறோன்னா ப்ராப்பர்ட்டி, காஸ்டியூம்ஸ், ஆர்டிஸ்ட், லொக்கேஷனு, பல பிரச்சனை இருக்கும். இந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் டைரக்ஷன் டீம் தான் விளையாட்டுவேன். ஆப்வியஸா அதெல்லாம் பண்ணுவாங்க, நானும் வேறு வழியில் மாதிரி தான் பண்ணேன். என்னோட டைரக்ஷன் டீம் கோடைரக்டர் செல்வா, கோடைரக்டர் மோகன்குமார் சார் இருக்கார் எங்கேயோ. அதுக்கப்புறம் என்னுடைய வினோத், ஊருக்கு அப்பையன், அவன் எங்க இருக்கான்னு தெரியல, வந்திருக்கான்னு தெரியல. அப்புறம் அமல், முருகன், என்னோட சிஜி பண்ண முருகன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன், அலெக்ஸ். ஸோ ஒவ்வொரு என்னுடைய கோ டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் எங்கள் கல்லூரி பற்றி சொல்லணும். ஏன்னா நாங்கள் ஷூட்டிங் முடிச்சிட்டோம். ஷூட்டிங் பண்ணுறதுக்கு நான் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு 3 மாதம் லீவ் கொடுத்தாங்க. பொதுவாக எந்த காலேஜில் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு டைம் தேவைப்பட்டுச்சு. ஸோ மொத்தமாக எனக்கு ஒரு 3 மாதம் லீவ் கொடுத்தாங்க. லீவ் கொடுத்ததில் நான் ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கொடுத்தாங்க. டப்பிங் அங்கேயே பண்ணேன், ஃப்ரீயாக டப்பிங் தேட்டர் கொடுத்தாங்க. ஸோ இப்போ மறுபடியும் ப்ரொமோஷனல் லீவுக்கு ஒரு 20 நாள் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா வகையிலும் எனக்கு உதவி பண்ணுற SRM குழுமம் ராமாபுரத்துக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைடில் உதவியாக இருந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் சந்துரு சார், அவர் வந்திருக்காரு. அவருக்கு, அப்புறம் ஜெய், அப்புறம் எங்களுடைய மற்ற ரக்ஷனா, மாறன் சார். என்னன்னா ரக்ஷனா வந்து அதுக்கு முன்னாடி 2-3 ஹீரோயினை நான் ட்ரை பண்ணேன். எனக்கு கரெக்டா அமையல. அப்போ ஏதாச்சும் மார்கழி திங்கள் பார்த்தேன். மார்கழி திங்கள் பார்த்துட்டு அந்த அந்த முகம் பிடிச்சது. அதெல்லாம் பாலகலச்சோலையில ஒரு சாங் வரும். அந்த சாங்ல ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அந்த ஆர்டிஸ்ட் மாதிரியான ஒரு லுக் வந்தது. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அவங்ககிட்ட அப்படின்னு ட்ரை பண்ணி பேச ஆரம்பிச்சேன். அவன் கதை சொன்னேன், அவனுக்கு பிடிச்சது. நல்ல வேலை நான் கோட் பண்ண பட்ஜெட்குள்ள வந்துட்டாங்க. தேங்க்யூ. அப்புறம் மாறன் சார் வந்து பயங்கர பிஸியா இருக்கிற. அப்புறம் ஜேபிபி பண்ணி நல்லா ஒரு பேர் வாங்கின நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு. அவரை கொண்டு வரணும்னு நினைச்சேன், சாரை ரெக்கமெண்ட் பண்ணாரு. பட் பட்ஜெட் எனக்கு மட்டும் கொஞ்சம் சின்ன ஹெசிடேஷன் இருந்தது, ஏன்னா பட்ஜெட்டுக்கு ஒரு வரான்னு. அப்போ சாரை தான் பேசி அவர் கொண்டு வந்தார். ஸோ மாறன் சாரால் வர முடியல, ஷூட்டிங்கில் இருக்காரு. இதே முரளி படத்தை ஷூட்டிங்கில் இருக்காரு. நேற்று கூப்பிட்டு கூட ஃபோட்டோ தம்பிச்சிட்டார், ஷூட்டிங்கில் தான் இருக்கேன் அப்படின்னு. அவரால் வர முடியல, அவருக்கு கண்டிப்பாக நன்றி. அதுக்கப்புறம் அருள்தாஸ் சார் எனக்கு பல வருஷம் பழக்கம். ஸோ ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் தினகரன் நாகராஜ் சார், அவரால் வர முடியல, அவருக்கும் கண்டிப்பாக ரொம்ப நன்றி சொல்லணும். ஸோ எங்களுடைய டெக்னிக்கல் டீம் ஒவ்வொருத்தரும், கேமராமேனு, எடிட்ரு, ஆர்ட் டைரக்டரு, சவுண்ட் இன்ஜினியரு, அசிஸ்டன்ட் டைரக்டரு, மியூசிக் டைரக்டரு, ஆர்டிஸ்ட்டு, ப்ரொடக்ஷன் கம்பெனி, அப்புறம் என்னுடைய பிஆர்ஓ நான் கண்டிப்பாக சொல்லணும். என்னோட பிஆர்ஓ ராஜா, வாங்க ராஜா. என்னுடைய பிஆர்ஓ இவர் வந்து எனக்கு முன்னாடி பழக்கம் கிடையாது. என்னோட நண்பர் மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு, கண்ணான்னு சொல்லிட்டு, அவரு அறிமுகப்படுத்தினார். ஸோ ராஜா கண்டிப்பாக நன்றி சொல்லுவேன். ஏன்னா வந்து இந்த ஷார்ட் பீரியட்ல வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு ஷெடியூல் பண்ணி கொடுத்தாரு, பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக ராஜா ரொம்ப நன்றி ராஜா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர், உங்களுக்கு நான் மறுபடியும் நன்றி சொல்லணும். ஏன்னா நாங்கள் எங்களை மாதிரி புது இயக்குநர்கள் சின்ன பட்ஜெட்டில் பண்ணும்போது நீங்கள் ஒரு முறையும், ஏன்னா கடந்த கால வரலாறு தான் சொல்லியிருக்கு, சின்ன பட்ஜெட் பண்ணும்போது உங்களால் தான் வந்து அதை சப்போர்ட் பண்ணி கொண்டு வர முடியுது. ஸோ மறுபடியும் வந்து பத்திரிகையாளர்கள் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் என்னுடைய வகுப்பு தாயன் வந்திருக்கான் சதீஷ், அவனுக்கும் ரொம்ப நன்றி, ஃபேமிலியோட வந்திருக்கான். ஸோ இன்னொரு மேனேஜர் வந்து அப்பாஸ், அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்தார், படத்தில் வேலை பார்த்தார். அவருக்கு வந்து இப்போ சின்ன பிரெயினில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது, ஐசியூவில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, அவரால் வர முடியல. மற்றபடி இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும்
ரொம்ப நன்றி. நன்றி. மருதம் படம் பற்றிய கொஸ்டின் ஆன்சர் கொஞ்சம் ஒரு 5-6 கொஸ்டின் கேட்ட பிறகு ட்ரைலர் லான்ச் பண்ணலாம். டைரக்டர்கிட்ட விதார்த்திட்ட உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருக்கா கேட்கலாம். டைரக்டர் சார் குறிஞ்சி சார், இங்க குறிஞ்சி மருதம் முல்லை பாலை விழா இருக்குது. நீங்க மருதத்தை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன சார்? கதையோட வாழ்வியல் வயலும் வயல் சார்ந்த இடம், அந்த பகுதி மக்களோட வாழ்க்கையை பற்றி தான் நான் பேசியிருக்கேன். ஸோ அதனால் இந்த தலைப்பு சரியாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. இதுக்கு முன்னாடி விவசாய படங்கள் நிறைய வந்திருந்தாலுமே ஏன் இந்த டைட்டில் பயன்படுத்தலன்னு எனக்கு தெரியல. பட் ஒருவேளை எனக்கு கிடைக்கிறதுக்காகவோ என்னவோ, ஸோ அதுக்காக தான் இந்த டைட்டில் நான் வச்சிருந்தேன். நல்ல விஷயம். ஆனால் மருதம் படத்துக்கு பாலைவன சோலை படத்துல பாட்டில் பார்த்த கதாநாயகி மாதிரி இருந்தவங்களை ஏன் செலக்ட் பண்ணீங்க சார்? ஆளானாலும் ஆளுன்னு ஒரு பாட்டு இருக்கும், நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அதில் சுவாசினி மேடம் இருப்பாங்க, எங்கள் சீனியர் தான் அவங்க. அந்த மேடம் பக்கத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. அந்த பாட்டில் அவர் 2-3 க்ளோஸ்அப் வரும். அந்த க்ளோஸ்அப் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு அடிக்கடிக்கு பார்ப்பேன். அந்த பாட்டில் அந்த க்ளோஸ்அப் 2-3 ஷாட்டு தான் இருக்கும். அது என்னோட பார்த்தப்போ ஒரு சின்ன ரெசம்பிளன்ஸ் இருந்தது. அது எத்தனை பேருக்கு அது சரியாக படிச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் சூஸ் பண்ணோம் சார். இதான் சார் பேசும்போது சொன்னாரு, அரிய பெரிய சாதனைகள் ஏதோ செஞ்சாரு ஷூட்டிங் ஸ்பாட்ல. என்ன பண்ணீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல? அந்த அரிய பெரிய சாதனைகள் அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் வழக்கமா எப்படி இருந்தேனோ அப்படி இருந்தேன். அவர் என்ன கண்ணாடி போட்டு பார்த்தாருன்னு தெரியல. வேலூர்லயே பிறந்து வளர்ந்து அங்கிருந்து இங்க சென்னைக்கு வந்தவன். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் பார்த்தாக்கா வேலூர் ஏதோ வாழவே முடியாத ஒரு ஊர் மாதிரியும் சுட்டெரிக்கிற மாதிரியும் இருக்கு. நான் அங்கிருந்து தான் வந்தேன். நான் என்ன கரெக்டா இருக்கேன் பாருங்க. அதான் நீங்க தான் அங்க மக்கள் வாழத்தானே செய்யறாங்க. இங்க இருந்து போயிட்டு எங்களால இருக்க முடியலன்னு தான் சொன்னேன் தவிர அங்க இருக்கவே முடியாதுன்னு சொல்லல. நான் தான் வேஸ்டா போயிட்டேன். என்னால அது தாங்க முடியல. ரொம்ப கஷ்டம். உண்மையாவே சொல்றேன், உண்மையில ரொம்ப கஷ்டம். இதான் சார் நீங்க சொன்னீங்க ரொம்ப சிம்பிளா எனக்கு கேரவன் கூட தரலன்ட்டு. இப்போ வர நடிகர் எல்லாருமே கேரவன் இல்லாம ஷூட்டிங்கே போறது கிடையாது. நீங்க இது மாதிரி புதுசா ஒரு ரூட் எடுத்து போயிட்டீங்கன்னா புதுசா ஒரு ஹீரோக்ஸ் எல்லாம் பெரிய கஷ்டமாயிடாதா? இது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா என்னன்னா, நான் கேட்டு அவங்க தரலன்னு சொல்லல, நான் கேட்கவே இல்லை. அவங்களும் உங்களுக்கு வேணுமான்னு கேட்கல. என்னன்னா இது ஒரு எனக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த படம் ஒரு சின்னதாக தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, இதுல இருக்கிற தொகையை அதுக்கு யூஸ் ஆகுமே அப்படிங்கிறது தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா. யூனிட்ல மாட்டேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் கேட்கல. ஏன்னா அவங்க தெரியுது இல்லை, அவங்க படம் எப்படி எடுக்கிறாங்கன்னு ரொம்ப கிளியரா தெரியுது. சரி, அதையே நம்ம போய் ப்ரெஷர் கொடுப்பானே அப்படிங்கிறதுனால தான் அது கேட்கல. சார் இப்போ வளர்ந்து வர நடிகர்கள் எல்லாருமே ஒரு ஹெல்ப் பண்றாங்க, ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஆனா அவர் ஹெல்ப் பண்ணி முடிச்ச உடனே அவரை தவறா பேசுறது, அவரை ரொம்ப ரொம்ப இக்ட்ரீட் பண்ணி டோட்டலாவே அவரை காலி பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துன்னு இருக்கு. தமிழ் சினிமால தான் அது அதிகமா நடக்குது. ஸோ உங்களோட கருத்து ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இல்ல நீங்க சினிமா ஆக்டர் மட்டும் ஹெல்ப் பண்ணல, நிறைய நான் பார்த்துருக்கேன். காமன் மேன் நிறைய மனிதர்கள் உதவுறாங்க. அதனால அந்த உதவி எடுக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ இல்லை, ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி பெரும் மனசோட உதவி இருக்காங்க. அந்த இடத்துல அவங்க இருக்காங்க. அந்த இடத்துல போன போதே இவங்களை தப்பா பேசுறாங்க. இதுவும் நடக்குது சமூகத்துல. அது நடக்கத்தானே செய்யும், அது ஒன்றும் பண்ண முடியாது. இது உண்மையா பொய்யாங்கிறது மீறி எனக்கு உண்மையிலே ஒருத்தருக்கு நான் உதவணும்னு நினைச்சா, நான் பிரதிபலன் சொல்றாங்கல்ல, வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு. அப்ப கொடுக்கறதுல அவங்க சொன்னா இது பண்ணா அதை விட்டுருங்க, நம்ம செய்யறபடி செஞ்சுட்டு போவோம். ஆம்புலன்ஸ் டொனேஷன் பண்ணா கூட அந்த ஆம்புலன்ஸுக்கே ஒரு பெரிய விஷயத்த போர்ட்ரேட் பண்ணி தப்பான ஒரு நல்ல ஆளுன்னு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் சொல்லியிருந்தோம். இப்போ தவறாம அவரை காட்டுறதுனால என்ன பிரயோஜனம்? இதுக்கு பதில் தெரியலண்ணா. சார் ஹீரோயின் பேசும்போது சொன்னாங்க சீனியர் நடிகர். நீங்க ஏதோ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்த மாதிரி பேசுறேன் சொல்றேன். இல்ல நான் அப்பயே சொல்லிட்டேன் சார்ட்ட, என்ன எப்படியே அனுப்பிச்சிருங்க, ரெடியா தான் இருக்கு அப்படின்னு. ஐயோ இல்ல இப்ப பாருங்க நாங்க வயசுல சொல்லல, நீங்க வயசுலயும் சொல்லலாம்.
வயசுல சொல்லல, எனக்கு வந்து நான் இதுதான் என்னோட செகண்ட் படம். ஆனா சார் வந்து இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் சீனியர்னு சொல்லுவோம். அவ்வளோதான். வயசுல சொல்ல, வயசுல என்ன ஒரு 30 இருக்கு. ரியலிஸ்டிக் போர்ட்ரேல் பண்றதுல ரொம்ப இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்ல விரல வெட்டு எண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் நீங்க நம்பர் 1ல இருக்கீங்க. மைனாலேருந்து ஒவ்வொரு கேரக்டரும் அதுக்குள்ளேயே போயிடுறீங்க. எனக்கு ஹிந்தி நடிகர் ராஜ்குமார் தான் நினைவுபடுத்தேன். கொஞ்சம் மிகைப்படுத்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும். அவர் பண்ற கேரக்டர் ஒண்ணுமே வந்து ஜெம். மைனாலேருந்து பாக்குறேன். மருதத்துல நீங்க உள்ள நுழைஞ்சதுல என்ன காரணம்? உங்களுக்கு இதுல பிடிச்ச விஷயம் என்னது? என்ன கரெக்டா சொல்லிருக்கீங்க ஃபைனல் தீமா? இல்லை கண்டிப்பா இதுக்கான ஒரு ரிசல்ட் இருக்கு. இப்போ படத்துல வந்து ஒரு ரிசல்ட் இருக்கு. என்ன எதுக்காக போறேன்னா என்ன ஆனாங்கிறது. ஆனா அதை தாண்டி என்ன அப்படின்னா, இந்த கதையை நான் ஒத்துக்கிட்டது காரணம், நான் இதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு விவசாயம் நல்லா இருக்கு, ஆனா நான் விவசாயம் பண்ணதில்லை. பண்றாங்க, நான் இப்போ எனக்கு நல்லா இருக்கு, விவசாயிகளை பார்த்துருக்கேன். அப்புறம் பேப்பர்ல படிக்கிறேன், விவசாய கஷ்டம் அந்த கஷ்டம் இப்படின்னு பார்த்துருக்கேன். ஆனா இவங்க ஒரு கஷ்டத்தை சொல்றாங்க, அது எனக்கு புதுசா இருந்தது. நேரடியா நான் அந்த நபர்களை சந்திச்சேன். அது சந்திச்ச போது எனக்கு சொல்லணுங்கிறது, இந்த படத்தை நம்ம இருக்கணுங்கிறது ஆவல் வந்தது. அது எனக்கு உண்மையிலே எனக்கு பெயினான இருந்தது. சார் ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டு அந்த 100 ரூபாய் திருப்பி வரலைங்கிறத அழுது நானே அழுதுருக்கேன். அப்படி இருக்கையில் இப்படியான தொகையை இழந்த ஒருத்தனுடைய வலி இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய வலி. பொருளாதாரத்தில் எங்கே விழுந்தாலும் ஒரு மனிதன் வந்து பொருளாதாரத்தில் வந்து ஏமாற்றப்பட்டானா அவனால் அடுத்த ஸ்டெப் நடக்க முடியாது. அவனுக்கு வெறும் பணம் நினைப்பீங்க, ஆனால் அந்த பணத்தை சுற்றி அம்மா அப்பா அண்ணன் தம்பி தாமா நண்பா அப்பா இவன் ஏகப்பட்டது இருக்கு. அந்த ஆமா, அது அந்த பிரச்சனை இருந்தது, அது சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. சார் ஏகுலம் சார் சார் இந்த தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உங்க படத்துல வந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு வந்து அதே சமயம் இன்னைக்கு வந்து கடன் வந்து பேங்க் தான் வந்து அதிகமா வந்து கடன் வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கடனை வந்து விவசாயிகளால கட்ட முடியலன்னா அவங்க அதே கவர்மெண்ட் பேங்க்ல உள்ளவங்க தான் வந்து அவங்கள வந்து அதிகமா வந்து கையகப்படுத்துறாங்க. இதை எப்படி நீங்க சொல்லிடுறீங்க இந்த படத்துல? ஆக்சுவலாக வந்து படத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து வந்து கான்ஃப்ளிக்ட், கோர் கான்ஃப்ளிக்ட் வந்து வேற ஒரு விஷயம். பட்டு நான் விவசாயம் அந்த நில சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகமாக பேசலை. ஸோ ஒரு இடத்த நம்ம அடமானமாக வச்சு லோன் வாங்குகிறோம் அப்படின்றப்போ, லோன் இப்போது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம்னு இப்போ இருக்கும். பொதுவாக எல்லாருக்கும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் இருக்கும். அங்கே நம்மளுக்கு வந்து அரசாங்கம் வட்டி இல்லாத பயிர் கடன் கொடுக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நானும் ஊரில் விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். நானும் வந்து லோன் வாங்கியிருக்கேன். ஒரு 6 மாதம் நம்ம நெற்பயிர் வச்சோம்னா 1 ஏக்கருக்கு 25,000 தராங்க. 6 மாதத்துக்குள்ள நம்ம வட்டி இல்லாமல் திருப்பி செலுத்திடணும். கரும்பாக இருந்தால் 50,000 தராங்க 1 ஏக்கருக்கு. ஸோ இது வந்து ஒவ்வொரு விவசாயிக்குமே கொடுக்கப்படுறது. நானும் வாங்கியிருக்கேன், நானும் கொடுத்துருக்கேன். இப்போது இது எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் நெல் அறுத்துருவோம், கமிட்டியில் கொண்டு போய் நெல்லை போட்டுருவோம், காசு வரும், நம்ம செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம். ஏன்னா வட்டி கிடையாது. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணுது. அந்த விஷயத்தை பற்றிலாம் நான் இதில் பேசலை. இதில் ஒரு ஸ்கேம் பற்றி பேசியிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு கோர் கான்ஃப்ளிக்ட், அது இங்கே சொல்ல முடியல. ஸோ இது சம்மந்தமாக இல்லை, அது வேற. டேரக்டர் சார், எங்கள் படம் சிம்பிள், நீங்களும் சிம்பிள், கூட நடிச்சவங்க எல்லாருமே சிம்பிள்ன்றீங்க. அது எல்லாம் எங்களுக்கு ஓகே. அது மருதம் படத்துல டைட்டில் கூட ஏன் சிம்பிள்? ஏன்னா அது ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு படத்தோட ஃபாண்ட் என்ன எப்படி வைக்கிறவங்களோ அந்த ஃபாண்ட்ல தான் படமே போகும். ஏன் இவ்வளவு சிம்பிளான ஃபாண்ட்? நீங்க சொன்ன மாதிரி தான், இது சாதாரண ஒரு கதை. இதில் எந்த ஒரு கிம்மிக்ஸோ அதெல்லாம் எதுவும் படத்தோட சார் இந்த டிசைன் விஷயத்துல நான் எதுவும் தலையிடல சார். என்னுடைய கோஆர்டினேட்டர் செம்ம அங்க இருக்காரு, அவரும் டிசைனர் தான் ஃபுல்லா அதை ஹேண்டில் பண்ணாங்க. எனக்கு என்னன்னா டைம் இல்லை அதை டிசைன் பார்த்து லாக் பண்றதுக்கெல்லாம். தம்பிக்கிட்ட சொல்லிட்டேன், நீயே பார்த்துக்கு பண்ணிட்டேன். அவங்க ஃபைனல் பண்ணி அதோட எப்போன்னு போனா எப்போ வந்து டெட் எண்டு இருக்கோ, இதுக்கு மேல வந்து நம்ம வந்து டைம் கொடுக்கவே முடியாத சமயத்துல என் கண்ணிலே காட்டுவோம். அப்போ எனக்கு கரெக்ஷன் சொல்றதுக்கு நேரம் இருக்காது. வேற வழி இல்லாம அப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டேன். வேற ஒன்றும் இல்லை சார். விஜய் சார், இந்த விவசாயத்தை பத்தி நிறைய படம் வருது. விஜய் சார் கூட கத்தின்னு எடுத்தாரு. விவசாயிகளுடைய கஷ்டங்களை பத்தி எல்லாம் நிறைய ஹீரோக்கள் படங்கள் வருது. எம்ஜிஆர் கூட நடிச்சிருக்காரு. அதனால வந்து அரசாங்கம் மாறுதா,
பேங்க்காரங்க மாறுதாங்களா இல்லை கந்துவட்டிக்காரங்க மாறுதாங்களா, விவசாயிகளுடைய வாழ்க்கை மாறுதா, ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா அந்த மாதிரி படங்கள்லாம்? ஒன்றும் இல்லைண்ணா, இந்த இதுதான் அந்த பின் நம்பர் சொல்லு, 14 நம்பர் காலத்திருப்பு 14 நம்பர் இருக்கு, அதை சொல்லு இதை சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் வருது. இது எல்லாருக்கும் விழிப்புணர்வு இருக்கு. ஆனால் எனக்கு சமீபத்தில் கூட அதே வாய்ஸ் எனக்கு ஃபோன் வந்துச்சு. நானே யூடியூப்ல கேட்டிருக்கிறேன், அதே வாய்ஸ் எனக்கு போனது. சார் பின்னாடி திரும்பி பாரு சார், சார் 22 நம்பர் இருக்கு சார். சார் 22 இருக்கா சார், 15 16 இருக்கும், 14 இருக்கும் அப்படின்னா. இல்லையே அப்படின்னு அவனோட பேசினேன். என் ஒய்ஃப் சொல்றாங்க ஃபோனை கட் பண்ணுங்க, ஏன் பேசுறேன்னு. எனக்கு பேச ஜாலியா இருக்குன்னு. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவன் திட்டான், நான் திட்டேன். எதுக்கு நான் சொல்றேன்னா, இது நடந்து இது எனக்கு தெரிஞ்ச 2-3 வருஷமா 3-4 வருஷமா அது இருக்கு. ஆனா 4 வருஷத்துல மக்களுக்கு பூரா விழிப்புணர்வு வந்திருந்தா அவன் இன்னும் ஃபோனே பண்ணியிருக்க மாட்டான். ஆனா அவன் டெய்லி ஃபோன் பண்றான்னா யாரோ ஒருத்தன் எங்கேயே ஏமாந்துக்கிட்டு இருக்கத்தான் செய்யறான். இப்போ அதனால நம்ம வந்து சொல்லாம விட்டுருக்கோமா, நம்ம அதையே நம்ம ஷேர் பண்றோம். நம்ம நானே என் நண்பர்கள் சில விஷயங்கள் இப்போ அடிக்கடி இந்த பேங்க்ல வந்து இப்போ அதெல்லாம் இல்லை, மெசேஜை தொட்டா போதும் காசு போயிருங்கிறான். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஷேர் பண்ணுறோம். இதை வந்து தயவுசெய்து இந்த மாதிரி வந்தால் பார்க்காதீங்கன்னு. அது மாதிரி இது ஒரு விழிப்புணர்வு தான். இது ஒட்டுமொத்தம் மாறிடுமாலாம் கிடையாது. இப்படி ஒரு 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 பிரச்சனை நடந்தது. அடுத்த விஷயம் நம்ம அந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கலாமேங்கிறது தான். சார் இதான் சார், அது மாதிரி இந்த மாதிரி படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரகுநந்தன் சார்லாம் மியூசிக் அவ்வளோ பிரமாதம். இப்போ பெரிய பெரிய டேலண்ட் சிட்டிசன் சரவண சுப்பையா எல்லாம் இந்த மாதிரி சேர்ந்து படம் பண்ணி அதை பார்த்து பண்ணுறீங்கன்னு இங்கேயே சொன்னாங்க. அப்படி பண்ணிட்டு அது பெரிய லெவலில் வெற்றி பெறலைன்னா, ஏன்னா நீங்கள் சினிமா வந்து 10 படம் ஒன்றா வருது, அந்த மாதிரி இருக்கப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி, ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு ஸ்டேபிளான ஹீரோ ஆகிட்டீங்க மைனாவிலேருந்து இன்னைக்கு வரைக்கும். நான் கூட மைனா விதார்த்தங்கிறது மருதம் விதார்த்தா மாறுமான்னு பார்த்துட்டு இருக்கிறேன் நான். அந்த அதுக்கு என்ன முயற்சி, என்ன உங்களை திரைப்பட குழுவுக்கு என்ன உங்க பரிந்துரை? ஒண்ணுமே இல்லை, இப்படி போராடிக்கிட்டே இருக்கணும். என்னைக்காவது விடிவு காலம் வருமானு. இப்ப அவர் சொன்னார்ல 26 வருஷமா ஒருத்தன் காத்திருக்கிறான் டைரக்டர் ஆகணும்னு. அது மாதிரி எங்களுக்கு சின்ன படங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கணும். நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம், அதுக்குள்ளே தான் இருக்கும். ஆனா நடக்கும். ஆனா இப்போ சமீபமா பார்க்கும்போது சின்ன படமா இருந்தா, நல்ல படமா இருந்தா கண்டிப்பா மக்கள்கிட்ட போய் சேருது, ரீச் ஆகுது. நீங்களும் பாராட்டுறீங்க, பணமும் பெருசா வருது. அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் தயாரிக்கிறாங்க. நம்புவோம். நன்றி. மருதம் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட படக்குழுவினர் பெற்றுக் கொள்வார்கள். அன்பழகன் சார், உதவி இயக்குநர்கள் எல்லாம் ஸ்டேஜுக்கு வரவும். பத்ரி சார், அன்பழகன் சார், ப்ளீஸ் ஜாயின் சார். படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், படத்துல ஒர்க் பண்ணவங்க எல்லாம், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் மேல வந்துருங்க ஸ்டேஜுக்கு.